பொதுவாகவே ஜோசியத்துல வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. எந்த கிரகமும் தன் சுய கஷேத்திரத்துக்கு 6-8ல மறையக்கூடாது. இது வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. நம்மளுக்கு தெரியுமா ட்ரம்ப் வந்து வரி போடுவாரு, அதனால மார்க்கெட் இறங்கும், அதனால மார்க்கெட்ல இருக்கிற பைஸ் எல்லாம் காசெல்லாம் தூக்கி கோல்ட்ல போட்டு ஏறின்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ஏறுன்னு சொன்ன ஏறிச்சா? மெசேஜ் ஒண்ணுதான், ஒரே கிரகம் தான், ஒரே வீடு தான். அவங்கவங்க பார்க்குற வியூ வேற மாதிரியா இருக்கும், அவ்வளவுதான். பட் இந்த ட்ரூத்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மை ஒண்ணுதான். அந்த உண்மையை பார்க்குற விதங்கள் வேற. நவ கிரகங்களுடைய ஆக்குபை வந்து நவதானியம். இந்த நவதானியத்தை நீங்க வந்து பரிகாரமா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோடைய வேலை நல்லா போகும். ஒரு வீட்டில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அந்த வீட்டில் இன்னொன்று வந்து சேரும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவி திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். நவகிரகா வழங்கும் ஜே மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பால்மன் சார்வார்தமர். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனும். இபமா முகந்தன கிளையோனே மலான் மடந்த யுத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாள். எல்லாம் அல்ல எனது அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையாலும் ஜோதிட குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இப்பொழுது கூட இங்கே இந்த கோவை மாநகரிலே நவகிரகா ஜோதிட அமைப்பு என்ற தன்மையிலே அருமை சகோதரி திருமதி மைதிலி அம்மா அவர்கள் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு நீங்கள் அவசியம் வரணுங்கய்யா, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும், செய்திகள் வேணும், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. சரிம்மா நான் வரேம்மா, இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் என சொல்லி அவருடைய அழைப்பிற்கு இணங்க இங்கே வந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அருமை சகோதரி திருமதி மைதிலி அம்மா அவர்கள் உட்பட இந்த சபையை அலங்கரிக்கக்கூடியதான அறிஞர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் ஒரு கடல், அது சாதாரண கடல் இல்லை, பெருங்கடல், சமுத்திரம். எவ்வளவு தேடி எங்கெங்க போய் எவ்வளவு எடுத்தாலும் இன்னும் அது என்ன சொல்லுது, நீ எடுத்தது எவ்வளவு, கடுகளவு எடுத்திருக்கிற, உலகளவு இருக்கு அப்படின்னா அந்த ஜோதிடம் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர அதை முற்றிலும் உணர்ந்து இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் யாருமே கிடையாது. முற்றும் உணர்ந்தவன் ஒருவரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். எத்தனையோ மிகப்பெரிய ஞானிகள், ஐயா வந்து பராசரர் ஐயா, இன்னும் ஜோதிடத்தை தொட்ட அத்தனை ஞானிகளும் சில கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறோம், நீயும் நிறைய ஆராய்ச்சி பண்ணு, நிறைய பாரு, நிறைய சொல்லு, நிறைய படி, அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர இதோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்ப அப்பேற்பட்ட ஞானிகளே வந்து கடைசியில அதை வந்து அவங்க அவை அடக்கம்ங்கிற தன்மையில சொன்னாங்களா இல்ல உள்ளதை சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா உள்ளதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்ப பராசர மகரிஷிலாம் அவரெல்லாம் தெய்வத்தோட அம்சம். அவரே ஜோதிடத்தை பத்தி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன், நீ எனக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கு, நீ தேடி கண்டுபிடி, இறையருளும் குருவருளும் உனக்கு இருந்தால் நிச்சயம் உனக்கும் பிரபஞ்சம் தரும், அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர முற்றும் யாரும் போடல. ஏன்னா முற்றும் உணர்ந்தவன் யாரும் இல்லை, அதான் உண்மை. அந்த தன்மையில அவங்கவுங்களுக்கு கிடைச்ச நாலேஜ், அவங்க குருமார்கள், அந்த குருமார்கள் சொல்லி கொடுத்ததான அறிவு, அதை வைத்து தன்னை கொஞ்சம் செதுக்கிக் கொள்கிறார்கள், வளர்த்துக் கொள்கிறார்கள், தன்னை நாடி வருபவர்களை வளர்த்துறார்கள், அதுதான் உண்மை. அந்த தன்மையில எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை அவ்வப்பொழுது ஆங்காங்கே அந்த ஜோதிட அரங்கத்திற்கு எனக்கு அழைப்பு வரும் பொழுது நான் சென்று தப்பாமல் அவர்களுக்கு தெளிவா உள்ளது உள்ளபடி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி வருவது எனது வழக்கம். அப்படி கூட இந்த இப்போ கூட லாஸ்ட் டைம் நம்ம மீனாட்சி வெங்கடேசன் சகோதரி அவர்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க. சார் நீங்கள் ஒரு 1.5 hours பேசணும், 99வது வாரம் வாரம் நாங்கள் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், பேசணும், அடிப்படை ஜோதிடத்தை பத்தி பேசணும் அப்படின்னு. அடிப்படை ஜோதிடம் நம்ம சொல்றது அஸ்வினி பரணி கார்த்திகன் சொல்லித்தரதா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையம்மா அப்படின்னு.
இல்ல சார் நிறைய சப்ஜெக்ட் உங்ககிட்ட அடிப்படையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. நியர்லி 2 ஹவர்ஸ் போச்சு அந்த சப்ஜெக்ட். ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அருமையான சப்ஜெக்ட் குடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ப அந்த டெம்பிள் செல்ஸ்லாம் வாங்குனாங்க. நெறைய சொல்றாங்கன்னு சொல்லி, டெம்பிள் லிஸ்ட்லாம் வாங்குனாங்க. குடுத்தேன். உதவி பண்ணோம். நமக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு சொல்லிக் குடுத்துட்டு போவோம். நிச்சயமாக எதையும் கொண்டு போறதில்ல. அப்படிங்கும்போது அது 10 பேத்துக்கு பயன்படணும். அதனால தான் அப்படிதான் நம்ம மகரிஷிகள்லாம் நெனச்சிருந்தாங்கன்னா, எத்தனை ஒளிச்சிருப்பாங்க, எத்தனை மறைச்சிருப்பாங்க. அவங்க எதையுமே ஒளிக்கல, மறைக்கல. ஓப்பனா சொல்லிட்டு போனாங்க. அத நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற தன்மையில, இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட். அது என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாவே ஜோசியத்துல வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. என்ன சொல்வாங்கன்னா, எந்த கிரகமும் தன் சுய சேத்திரத்துக்கு 6, 8ல மறையக்கூடாது. இது வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. லக்னத்துக்கு கூட அவங்க மறைஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அந்த மறைந்திருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு சுபபலனை, ஒரு நன்மையை, ஒரு சிறப்பை அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா தந்துகிட்டு இருப்பாங்க. லக்னத்துக்கு மறையாமல் நின்றிருந்தும் அந்த கிரகம் பிரயோஜனம் இல்லாமலும் போயிருக்கும். அது உள்ள போய் சூட்சுமத்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த ஒரு கிரகமும் தன் சுய சேத்திரத்துக்கு 6, 8ல் மறையக்கூடாது. விருஷகத்தில் செவ்வாய் ஆட்சி தான். மேசத்துக்கு 8 இல்லையா? அப்ப அந்த மேஷம்ங்கிற பகுதி, அந்த இடம் கிட்டத்தட்ட செவ்வாயால் கைவிடப்படுகிறது. அதாங்க உண்மை. இப்ப அந்த மேஷத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, காலபுருஷனுக்கு எடுத்துக்கலாம். அவரவர்தம் பிறப்பு லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து பலன் சொன்னா அக்யூரேட்டா வரும். அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது, எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு, சொந்த வீடுகளுக்கு நான் ஒத்த வீடு இருக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு. ரெட்டை வீடு இருக்கக்கூடிய கிரகம் இருக்கும் இல்லையா? அப்ப அங்க சிங்குலர் ஃபார்ம்லயும் சொல்லணும், ப்ளூரல் ஃபார்ம்லயும் சொல்லணும். அதனால தான் எந்த ஒரு கிரகமும் தன் சுய சேத்திரத்திற்கு, சுய சேத்திரங்களுக்கு மறைதல் ஆகாது. மறையும் பொழுது அது பிரச்சனையை தருது. நான் உதாரண ஜாதகங்கள் மூலமாவே உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். அடுத்ததாக, எந்த ஒரு கிரகமும் தன் உச்ச வீட்டிற்கு 6, 8ல் மறையக்கூடாது. அதுவும் தப்பு. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு 6, 8ல் மறையும் பொழுதும் அது ஒரு சில பிரச்சனையை தருது. என்ன பிரச்சனை தருது பார்ப்போம். அதேதான் எந்த ஒரு கிரகமும் தன் நீச்ச வீட்டிற்கு 6, 8ல் மறையக்கூடாது. இறுதியாக எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிற்கு 6, 8ல் மறையவே கூடாது. அது ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஜாதகரை வச்சு செஞ்சிரும், பழி வாங்கிரும். அது தசாபுத்தில தான் வரும், அது அந்த இடத்துல வரும், அதெல்லாம் கிடையாது. அவன் கோச்சாரத்துல வரும்போது கூட அடிச்சு போயிடுவான். ஆக ஒரு பர்டிகுலர் பிளானட் எடுக்கிறீங்கன்னா, அந்த பிளானட்டை ஃபர்ஸ்ட் நீங்க அவர் யாரு, அந்த பிளானட் யாரு, யாரை பத்தி பேச போறோம் இப்போ, அந்த பிளானட்டை ஃபர்ஸ்ட் எடுங்க. அவர் தன்னுடைய ஆட்சி வீடுகளுக்கு 6, 8லோ, உச்ச வீட்டுக்கு 6, 8லோ, நீச்ச வீட்டிற்கு 6, 8லோ, மூல திரிகோணத்திற்கு 6, 8லோ மறைதல் கூடாது. எங்கேயாவது ஒரு சான்ஸ்ல ஏதோ ஒரு அமைப்புல அதை மறைஞ்சா அது என்ன செய்யும்? ஒரே ரிசல்ட் இல்ல, என்ன செய்யுங்கிறத மிக தெளிவா சொல்லி அவங்கள நாம கைடன்ஸ் கொடுக்குறோம். இவங்கள இந்த உறவை நம்பாத, இது கடைசி நிமிஷத்துல கழுத்தறுத்துரும். அப்புறம் நீ வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் முழிச்சுக்கோ, கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிக்கோ, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி அவர்களை நாம வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதே நிகழ்வு அங்க நிகழும் பொழுது அவர்கள் நம்மை மறவாமல் கொண்டாடுவார்கள். அன்னைக்கே சொன்னார் அந்த ஆளு, இதை நம்பாத, இது என்னைக்கு இருந்தாலும் உன்னை வச்சு செஞ்சிரும், கழுத்தறுத்துரும் சொன்னாரு. அன்னைக்கு கூட அதுல ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இந்த உறவுலாம் போயிட்டு இருக்கு. அந்த உயிர்காரத்துவமா பொருள்காரத்துவமா எனிதிங் நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்ன இப்படி சொல்றாரு என்னன்னு தெரியல. ஒரு நாள் அடி விழும். அந்த அடி விழும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, நிச்சயமாக நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க. அவர் அன்னைக்கே சொன்னாரு, இந்த கிரகம் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமை சகோதரர் திரு சரவணன் சோமசுந்தர் சார் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை கோஆர்டினேட் பண்ணி அதிலே நான் ஒரு மெசேஜ் கொண்டு வரேன். அதில் என்னங்கிறத நீங்க பாருங்க. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். சரிங்களா? பார்க்குற வியூ வேற, மெசேஜ் ஒன்று தான், ஒரே கிரகம் தான், ஒரே வீடு தான். அவங்கவுங்க பார்க்குற வியூ வேற மாதிரியா இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த ட்ரூத்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மை ஒன்று தான். அந்த உண்மையை பார்க்குற விதங்கள் வேற.
அவ்வளவுதான். அந்த தன்மையில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னேன். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சுயசேத்திரத்துக்கு 6 8 மறையக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சந்திரன் எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு ஒரே வீடு. அப்ப அது என்னது? கடகம். கடகத்துக்கு 6, கடகத்துக்கு 8. அது பார்த்தாலே போதும். கடகத்துக்கு 6னா தனுசு ராசிக்காரங்க. கடகத்துக்கு 8னா கும்பராசிக்காரங்க. இந்த கடகராசிக்கு தனுசு ராசிக்காரங்கள், கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாய் இந்த சந்திரனுடைய காரகத்துவ வழியாக எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் உறுதியாக உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த இப்ப தனுசு ராசியில பிறந்திருக்காரு ஒருத்தர். அப்ப சந்திரனுடைய ஒரே வீடு ஆட்சி வீடு. அந்த ஒரே வீட்டுக்கு அவர் 6ல மறைஞ்சிட்டாரு. கும்பராசி அதேதான். அந்த ஒரே வீட்டுக்கு 2 வீட்டு கிரகம் வேற. நான் பேசிட்டு இருக்கிறது ஒத்த வீட்டு கிரகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ சந்திர பகவான் என்ன பண்றாரு? தன்னுடைய சுயசேத்திரமான கடகத்துக்கு 6லே மறைகிறார் தனுசிலே. தன் சுயசேத்திரமான கடகத்திற்கு 8லே மறைகிறார் கும்பத்திலே. இப்ப பார்ப்போம். நம்ம நண்பர் அவரை யாருன்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவரை தனுசு லக்னம். அவர் யாருங்க? தனுசு லக்னம், கும்பராசி. தனுசு லக்னம், கும்பராசி. சரி, இப்ப கும்பராசின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் லக்னத்துக்கு வருவோம். கும்பராசி. கும்பராசின்னு என்ன அர்த்தம்? சந்திரன் தன் சுயசேத்திரத்துக்கு 8ல மறைஞ்சிட்டார். கண்டிப்பா அது என்ன செய்யும்? தக்க சமயத்தில் உதவாமல் போகும். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். சுயசேத்திரத்துக்கு 6 8ல மறைஞ்சா தக்க சமயத்தில் உதவாமல் போயிடும். உச்சத்துக்கு 6 8ல் மறைஞ்சா வேற ஸ்டேட்மெண்ட். நீச்சத்துக்கு மறைஞ்சா வேற ஸ்டேட்மெண்ட். மூலத்திரிகோணத்துக்கு மறைஞ்சா வேற ஸ்டேட்மெண்ட். எல்லாம் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இந்த இடத்துல சந்திரன் என்ன பண்ணிட்டாரு? தன் சுயசேத்திரத்துக்கு 8ல போயிட்டாரு. இது தக்க சமயத்துல என்ன பண்ணிடும்? சிக்கலை பண்ணி விட்டுரும். ஒரு உதவாம போயிடும். எதிர்பார்த்த ஏமாற்றத்தை தரும். நல்லா சொன்னா கழுத்தறுத்து விட்டுரும். சரி, ஓகே. இவர் கும்பராசிக்காரரா? தனுசு லக்னம். எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். தனுசு லக்னத்துக்கு கும்பம் 3 தானே. இளைய சகோதரன். இவர் ஒரு டைம்ல நல்ல வெல்த்தியா இருந்தாரு. ரொம்ப வெல்த்தியா இருந்து நல்ல நிறைய ஒரு பொருளாதார வசதி இருக்கும்போது தன் சொந்த ஊர்ல, இவங்க ஊர் வேற ஊரு, செட்டில்டு சென்னை. இவங்க ஊர் வேற ஊரு. அவர் யாருன்னு சொல்றேன். இங்க இருக்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஃபைனலா சொல்றேன். அப்ப அந்த மாதிரி நல்ல வெல்த்தியா இருக்கும்போது தன் இளைய சகோதரனுக்கு தன் சொந்த ஊர்ல இவரு கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டி கொடுக்குறாரு. உன் பேர்ல இருக்கட்டும்பா, பாத்துக்கலாம். மாடியில இவருக்கு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணிக்கிறாரு. நாளைக்கு ஏதாவது வந்தோம்னா நம்ம மாடியில இருந்துக்கலாம். தம்பிகள் இருந்துட்டு போறான். இதுல என்ன இருக்கு? நம்ம நல்லா இருக்கோம்ல, தம்பிக்கு பண்ணி தருவோம். காலங்கள் போகுது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போவும் இவர் சென்னையில தான் இருக்கிறாரு. அவங்க சொந்த ஊருக்கெல்லாம் போற மாதிரி அபிப்பிராயம் இல்லை. அப்படி சமீபமா போகும்போது அவர் என்ன சொல்றாரு? அண்ணா, இந்த வீட்டை நான் என் பேருக்கே கிரயம் பண்ணிட்டேன், என் பேருக்கே நான் எழுதிக்கிட்டேன் அப்படிங்கிறது. எப்படி எழுதுன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே. இல்ல, அந்த வீடு நீ இங்க வரமாட்டேன் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு உண்டு. அதனால இந்த வீட்டை நம்மளே எழுதிக்கலான்ட்டு நானே எழுதிட்டேன் அப்படின்ட்டு. மாடியில் இருக்கிற போர்ஷனாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இவருக்கே தெரியாம ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி அந்த வீட்டை வாடகை விட்டுட்டது. இப்ப மொத்த வீடு என்னோடது தான் அப்படிங்கிறது. கேபிட்டல் முதல் போட்டது யாரு? அண்ணே. யாருக்கு? தம்பிக்கு. தனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, தனக்கு ஒரு தேவைன்னு சொல்லி போகும்போது தக்க சமயத்தில் கழுத்தறுத்துரும். அப்போ சந்திரன் தன் சுயசேத்திரத்துக்கு 6லே மறைந்தாருங்கிறது மேட்டர் இல்ல. அந்த வீடு நம்ம லக்னத்துக்கு எத்தனாவது வீடா வருதுன்னு பார்க்கணும். அந்த சமயத்துல அந்த லக்னத்துக்கு எத்தனாம் பாவமா வருது? அந்த பாவம் சார்ந்த உயிர் காரகத்துவத்தையும் பாவம் சார்ந்த உயிரற்ற தன்மைகளையும் மென்ஷன் பண்ணி வர ஜாதகருக்கு நம்ம என்ன செய்யணும்? அட்வைஸ் கொடுக்கணும். இப்ப 3ஆம் பாவம் வந்திருக்கா? இளைய உடன்பிறப்புகள் எத்தனை இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. நீங்க சேஃப்டியா இருங்க. நான் நன்மை செய்றேன்னு சொல்லி நீங்க டோட்டலா என்ன ஆயிடக்கூடாது? ஒரு நாள்
மிகப்பெரிய வேதனையை சந்திக்கிற மாதிரி சூழல் வந்துடும். அவங்க வச்சு செஞ்சிருவாங்க. என்னம்மா? அப்படி சொல்லக்கூடாது. அது பொதுவா சொல்றது. நான் தனியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 3ஆம் பாவத்துல வந்து இந்த வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் ஜாதகத்திலே இன்னொரு பிரச்சனை. சுக்கிர பகவான் வந்து துலாத்துல இருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்காருங்க? துலாத்துல இருக்காரு. துலாத்துக்கு அது 1, ரிஷபத்துக்கு அது 6. இப்பதானே பேசுறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எந்த ஒரு கிரகமும் தன் சுயசேத்திரத்துக்கு 6, 8 மறையக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப துலாத்துக்கு 1 போயிடுச்சு. ரிஷபத்துக்கு என்ன ஆயிடுச்சு? 6ன்னு வந்துருச்சு. இப்ப நம்ம துலாத்து சுக்கிரனை கொண்டாடுவோம். துலாத்துல சுக்கிரன் ஆச்சு, அவர் எனக்கு லாபாதிபதி, அவர் எனக்கு இவர் அப்படிலாம் கொண்டாடுவோம். இங்க என்ன ப்ராப்ளம்? துலாத்துல சுக்கிரன் ஓகே, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது. அவர் தன்னுடைய இன்னொரு வீட்டுக்கு 6ல மறைஞ்சிட்டாரு, தப்பு இல்லையா? அப்போ கண்டிப்பா அவர் ஒரு பிரச்சனைய பண்ண போறாரு. சுக்கிரன் வந்து துலாத்துல இருக்காரு. துலாம் இந்த ஜாதகருக்கு 11ஆம் வீடு. தனுசு இல்லையா? 11ஆம் வீடுனா மூத்த ஒருவன் பிறப்பு. அக்கா, அண்ணா இல்ல, அவருக்கு அக்கா. அந்த அக்காவுக்கு ரொம்ப யங் ஏஜ்லயே மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. கிட்டத்தட்ட இவருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு 8, 10 வயசு வித்தியாசம். ரொம்ப பண்ணா 11 வயசு வித்தியாசம். அவங்க என்ன சொல்லி வளர்த்துறாங்க இவரை? இந்த பிள்ளை உனக்கு தான், இந்த பிள்ளை உனக்கு தான், இவ தான் உன் பொண்டாட்டி, நீ என் மருமகன். ஒரு பக்கம் தம்பி, ஒரு பக்கம் நீ என் மருமகன், நீ தான் இந்த பிள்ளைய கட்டிக்க போற, நீ தான் இந்த பிள்ளைன்னு சொல்லியே வளர்த்து ஆளாக்கி 32 வயசுல இவர் போய் பொண்ணு கேட்கலான்னு அக்காட்ட போய் கேட்டா, அக்கா என்ன சொல்லிட்டாங்க? இல்ல உனக்கு தர மாதிரி இல்ல, நாங்க வேற பக்கம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்போ அதுல அவர் மனசு உடைஞ்சு போனவர், இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மேரேஜ் இல்ல. நவ் ஹி இஸ் 55. அப்ப மூத்த உடன்பிறப்பு சமயம் பார்த்து கழுத்தறுத்துருச்சு. ஏன்னா சுக்கிரன் தன் சுயக்ஷேத்திரத்துக்கு 6லே, சந்திர பகவான் தன் சுயக்ஷேத்திரத்துக்கு 6லே. 8ஆ இருந்தாலும் பேசலாம், 8ம் பேசலாம், பேச முடியாமலாம் இல்லை. அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். அப்ப தனுசு லக்னத்துல பிறந்த அவருக்கு சந்திர பகவான் 3ல, சுக்கிர பகவான் 11ல, 11ஆம் அதிபதி 11லே ஆட்சி. அது வேற. எந்த வீட்டுக்கு அவர் 6ல மறையறாரு, 8ல மறையறாருன்னு பார்க்கும்போது, அவர் தன்னுடைய ஒரு சொந்த வீட்டுக்கு 6ல மறைஞ்சிட்டாரு. அந்த குற்றத்தை அவர் நடைமுறைப்படுத்தாமல் போவே மாட்டார். இப்ப மூத்த உடன்பிறப்பு யாரு? 11ஆம் பாவம். நாங்க நாடியில சுக்கிரனை அக்காம்போம், சுக்கிரனை மனைவியும்போம். அக்கா வீட்டுல மனைவி வளர்ந்துகிட்டு இருக்கிறா, அதான உண்மை. அக்கா வீட்டுல மனைவி வளர்ந்துகிட்டு இருக்கிறா. அக்கா பிள்ளை இந்த பிள்ளைய கட்ட போறேன், இந்த பிள்ளைய தான் கட்ட போறேன், இந்த பிள்ளைய தான் கட்ட போறேன். கடைசியில போய் இவருக்கு ஒரு 31, 32 வயசு இருக்கும். அவ ஒரு 22 இருப்பா, 22, 21, 22. கேட்கும்போது என்னங்கிறாங்க? இல்ல உனக்கு தர மாதிரி இல்ல, நாங்க வேற ஒரு இடத்துல வேற ஒரு பெரிய சம்பந்தம் வந்து நாங்க அங்கதான் கொடுக்குறோம். அம்மா அப்பா எல்லாத்தையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து. 10 வயசுல இருந்து சொல்லி வளர்த்துனீங்கல்ல, 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் பொண்ணு கொடுன்னு கேட்டா என் அக்கா இப்படி சொல்றேன். எல்லாருமே கை வச்சுட்டாங்க. அது நான் இப்படி முடிவு எடுக்கிறது? அக்கா வீட்டுக்காரர் தான் முடிவு எடுக்கணும். அவங்க பிள்ளை இல்லையா, நம்ம பிள்ளையா? பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, மேரேஜ் இல்லை, ஹி இஸ் எ பேச்சுலர். சென்னையில வலசரவாக்கத்துல வெண்மர் அகாடமி, அந்த வெண்மர் அகாடமியுடைய நிறுவனர், ஓனர் எனது அருமை சகோதரர் திரு அசோகன் அவர்கள் ஜாதகம் தான் இப்ப பேசுனது. அசோகன் ஜாதகம் தான் இப்ப நான் பேசுனது. அவர் ஆக்சுவலி ஸ்ரீவில்லிபுத்தூர், சென்னையில வந்து செட்டில் ஆகி 15 வருஷம் 18 வருஷத்துக்கு ஆச்சு, மேல ஆச்சு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்வில் பார்க்கும்போது இளைய சகோதரன் ஏமாத்திட்டான். இன்னைக்கு அந்த வீடு 1 கோடி ரூபாய் போகும். வீடு என்னோடது அப்படின்னு. இப்போ ஒரு 6 months பேக் இஸ் ஃபாதர் கான், பாஸ்வேர்ட் அவே. அப்போ அந்த வீட்டில் உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. அந்த தம்பி என்ன சொல்லிட்டாரு? வீடு என்னோடது, 75 lakhs நான் கொடுத்து தான் போய் வீடு கட்டினேன். அப்படிலாம் இல்லை, சாட்சி இருக்கான்னு கேட்குறான். என்ன கேட்குற? அப்படி ஏதாவது விட்னஸ் இருக்கா, செக்லீஃப் கொடுத்தியா, டாக்குமெண்ட் இருக்கா, ஏதாவது இருந்தால் சொல்லு, என்னன்னு பேசுவோம். இது என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. 3ஆம் பாவம். அதுக்கு முன்னாடி என்னாச்சு? அக்கா பொண்ணுக்கெல்லாம் மேரேஜ் ஆகி அவர் 2 பிள்ளை பெற்றுட்டா, அது வேற. அவர் என்ன சொல்றாரு?
நீங்க சொன்ன தியரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது சார். அப்ப சுக்கிர பகவான் தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கு வந்து மறைஞ்சாரு. அது அவருக்கு இன்னொரு சுயட்சேத்திரம். அதை விடு. தன்னுடைய ஒரு சுயட்சேத்திரத்துக்கு 6ல் மறைந்ததால் அந்த பாவம் எனக்கு 11ஆம் பாவம் ஆனதால், கிரகத்தை வச்சு பேசுங்க. கிரகம்னா சுக்கிரன். சுக்கிரன் அக்கா, சுக்கிரன் சம்சாரம். பாவத்தை பத்தி பேசுனா பாவம் 11 மூத்தவள். அப்ப மூத்தவள் ஒரு பிள்ளைய பெத்து உனக்குத்தான் சொல்லி வளர்த்தி 22 வருஷம் கழிச்சு ஏமாத்தினானா எப்படி அவர் டாலரேட் பண்ணுவாரு? ஹவு கேன் ஹி டைஜஸ்ட் தட் ஏமன்? போதும், எனக்கு மேரேஜே வேணாம், விட்டுருங்க அப்படின்ட்டு தான் அப்படியே பரப்பிட்டு வெளியில வந்து இன்னைக்கு சென்னையில் செட்டில் ஆயிருக்காரு, சிங்கிள். அப்போ நாங்கள் பேசுகிற போது, ஏன் சார் ஏன் நீங்கள் மேரேஜே பண்ணிக்கல, வாட் இஸ் ராங் வித் யூ, என்ன சுச்சுவேஷன் கேட்கும்போது, ஒரு சுச்சுவேஷன் இல்லை, நான் யாரையும் காப்பாற்றுங்கிற சூழல்லாம் கிடையாது, அதனால என் வாழ்க்கையை தியாகம் பண்ணேன், அதெல்லாம் கிடையாது. பேசிக்கலி வி ஆர் வெல்த்தி. எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு ஒரு ஏமாற்றம். கடைசி நிமிஷத்துல தக்க சமயத்துல எங்க அக்கா கழுத்து அறுத்துட்டா, தக்க சமயத்துல அந்த வேடை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு கிரகம் தன் சுயசேத்திரத்துக்கு 6-8 மறைந்தால் அது உயிர் தத்துவத்திலோ உயிரற்ற தத்துவத்திலோ ஏதோ ஒரு இடத்துல தக்க சமயத்துல பிரச்சனை பண்ணிரும். சும்மா ஒண்ணு சொல்றேன். தனுசு லக்னம் ஒருத்தர், மீன ராசி. தனுசு லக்னம் மீன ராசி தப்பு. விருச்சக லக்னம் கும்பராசி, அதே இடத்துக்கே வருவோம். விருச்சக லக்னம் கும்பராசி. கும்பராசிங்கும் போது சந்திரன் தன்னுடைய சுயசேத்திரத்துக்கு 8ல் வந்துட்டாரு, தப்பு. ஏதோ இடத்துல பிரச்சனை பண்ண போறாரு. விருச்சக லக்னம் 4ஆம் பாவம், வீடு கட்டுறாரு. இப்போ போர் போடணும். 3 பேர் வந்து ஒரு இடத்த நிர்ணயம் பண்றாங்க, இங்க தண்ணி இருக்கு, இங்க போர் போடுங்க, இங்க தண்ணி இருக்கு, போர் போடுங்கன்னு சொல்லி நிர்ணயம் பண்றாங்க. 3 நாள் இருக்கும் கிட்டத்தட்ட. அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, வண்டியில வர சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல போர் போட்டலான்ட்டு. ஒரு 3 நாள் இருக்கும்போது அவங்க சொந்தத்துல ஒரு ஆள் வராரு. எதுக்கோ வந்தவர் இவங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது, என்னப்பா வீடெல்லாம் கட்டுறியாமா, போர் போட போறியா அப்படின்னு. ஆமாங்க, போர் போடுவோம். எங்க போர் போட போறோம்னா ஒரு இடத்த காமிக்கிறாங்க, இந்த இடத்த போடுவோம். அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன இந்த தேங்காயை வச்சு அப்படி பாப்பாருமா, அது என்னமோ சுத்தம் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல தண்ணியே இல்லை, இந்த இடத்துல தண்ணியே இல்லை, நான் சொல்றேன் அந்த இடத்துல போடு, உனக்கு 150 அடியில தண்ணி வந்துடும். இவர் ஒரு இடத்த சுட்டி காட்டிட்டு போயிட்டாரு. இவரு நல்லா சொல்றேன், அது ரொம்ப ஒரு, அதாவது கிரகங்கள் என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. இவர் அந்த போர் தண்ணி பாக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரரு வந்தவர். அதனால நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டாரு, இவர் நம்பி அந்த 3 பேர் சொன்ன இடத்தை புறக்கணித்து இவர் சொன்ன இடத்துல போர் போட்டு 600 அடி போயும் தண்ணியே வரல. தக்க சமயத்தில் கழுத்தறுத்துருச்சு. இவர் ஏன் தேடிங்க வரணும், எங்கே வந்தவர் படி போக வேண்டியதான். 2 நாள் போய் சொந்தக்கார வீட்டில் தங்கி இருந்துட்டு வரலான்னு சொல்லி வந்து ஆட்டையை களைச்சி விட்டுட்டு, அந்த இடத்துல தண்ணி இல்லப்பா, அப்படிலாம் போட்டுறாத, நீ ஏமாந்துருவ, நான் சொல்றது தண்ணி போடுங்க. இவர் பாருங்க, நல்லா பாருங்க, வந்தவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் போர் தண்ணி சொல்றதுல எக்ஸ்பர்ட். 100க்கு 99 சக்சஸ் ஆகும், எங்கேயோ ஒண்ணு லாஸ் ஆகும். அது மனுஷன் தானே, அவர் மனுஷன் தானே, வர தெய்வமா? அப்படி கிடையாது. 100க்கு 1 ஃபெயில் ஆனா நல்லது. நல்லா சொல்றேன், யூடியூப்ல ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. 100 பேத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்து ஒரு ப்ரெடிக்ஷன் தப்பா போனா சந்தோஷப்பட்டுக்கங்க. என்னோட குருநாதர் தங்கவேலையா தெரியுமா, சின்னாலப்பட்டி, சொல்வாரு, 100க்கு 100 நீ தொட்டுட்டேன்னா பிரபஞ்ச ரகசியத்தை நீ அறிந்து விட்டா என கருதி உன்னை தூக்கிடுவானுங்க அப்படிம்பாரு. இந்த நவகிரகங்களும் சேர்ந்து உன்னை என்ன பண்ணிடுவானுங்க, உனக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி உன்னை தூக்கிடுவானுங்க. அதனால 100க்கு 98 சக்சஸ் ஆச்சு, 2 ஃபெயிலியர் ஆச்சா சந்தோஷப்பட்டு போ. ஏன்னா நீ பிரம்மமா, நீ பிரம்மத்துடைய ஒரு அணுத்துகள், அவ்வளவுதான். அப்ப 98% சக்சஸ் ஆயிருக்கும். ஓகே, 100க்கு எப்பவுமே எய்ம் பண்ணாது அப்படிம்பாரு. அற்புதமான வார்த்தைங்க. இங்க கூட உங்க கான்ட்ராவர்சியா தெரியும். உண்மையே தொட்டு நில்லு, உண்மையை தொற்றாது அப்படிம்பாரு. உண்மைக்கு எவ்வளவு நெருங்கி போக முடியுமோ நெருங்கி போ, உண்மையை தொட்டுட்டேன்னா உனக்கு இங்க வேலை இல்லை. சார், நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் ஒவ்வொன்றும் அப்படி பக்காவா நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம இருக்கு. அது அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ யாரு, இத்தனை ரகசியத்தையும் போட்டு சொல்லி இத்தனைல இருந்து இவ்வளவு வரையும் காப்பாத்துறதுக்கு நீ யாரு, ஹூ கேவ் திஸ் ரைட்ஸ் டு யூ
அப்ப தூக்கிடுவானுங்க. அதனால அவரை அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்வாரு, 100க்கு 98% சொல்லு, நல்லா இருக்கா, சக்சஸ், சந்தோஷம். 2 ஃபெயிலியர் ஆச்சா, வீடு, அது ஒரு மேட்டரே இல்லை, நீ நீண்ட ஆயுளோட இருப்ப, இல்லைன்னா காலியாயிருவ அப்படிம்பாரு. நீ யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் உண்மைதான், நிச்சயம் இதெல்லாம் உண்மைதான். 100க்கு 100 பலன் சொல்றவங்க இருக்க முடியாது, கம்பல்சரியா போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இது பிரம்ம ரகசியம், இது வேதத்தினோட ஒரு அங்கம். வேதமே ரகசியம்தான். 4 வேதங்கள் இருந்தது, 4 வேதங்கள் எழுதியிருக்காங்க, 4 வேதங்கள் படிச்சிருக்கிறோம். 5வது வேதம் டாபிக்ல ஒருத்தர் எழுத ஆரம்பிச்சாரு, போய் சேர்ந்துட்டாரு. நான் யாரை சொல்றேங்கிறது எல்லாத்துக்கும் புரியாது, தெரியாது. தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சதா? 5வது வேதம்ங்கிற டாபிக்ல ஆரம்பிச்சாரு, ஷார்ட்டா போயிட்டாரு. ஜஸ்ட் ஈஸி 65. வீட்டுல பாத்ரூம்ல வழிக்கு விழுந்தவர் உயிர் போயிடுச்சு. அங்கலாச்சோம் நாங்களாம், பேர்பட்ட சித்தன், கிட்டத்தட்ட நாங்க சித்தன் போவோம். அது சார் நீங்க உங்களை மாதிரி தான் நானும், பசி வந்தா சாப்பிட்றேன், தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறேன், நான் சித்தனா? இல்ல இல்ல, நீங்க சித்தன் தான். அவருடைய புத்தகங்கள்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் படைப்பின் ரகசியத்தை தொட்டாரு, 5வது வேதம் தொட்டாரு, முடிஞ்சது. எல்லாரும் அங்கலாச்சோம், ஐயோ அற்புதமான ஒரு எழுத்தாளர் போனாரே, அருமையான எழுத்தாளர் போனாரே. ஸோ என்ன சொல்ல வரேன், அதை பார்த்துக்கங்க. ஆக இப்ப என்னாச்சு, வீடு கட்டி போர் போட போறோம். 3 பேர் வந்து சொல்லி கொடுத்த ஒரே பாயிண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றாங்க, இதே இடத்துல தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்குன்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், 3 பேரும் சொல்லிட்டாங்க, சூப்பர், கம்பல்சரியா நம்ம போர் போட்டு ஜெயிச்சிருவோம். கரெக்டா சொந்தக்காரர் வந்து சாப்பிட்டுட்டு பேச்சு வாக்கில் பேசிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி 2 நாள்ல போர் போட போறோம். அப்படியா, இடமெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. எங்க பார்த்தேன், அந்த இடத்துல தான் பார்த்தேன். இவர் ஒரு தேங்காயை கொண்டு அங்க வச்சா தேங்காய் உருள மாட்டேங்குது, காலமெல்லாம் உருண்ட தேங்காய் அங்க உருளல. நிறுத்தினது சந்திரன், அந்த தேங்காயை நிறுத்தினது சந்திரன். நான் அடிச்சு சொல்றேன், ஏன்னா நீ தனுசு லக்னக்காரன், நீ விருச்ச லக்னக்காரன், கும்பராசிக்காரன். நான் என் சுய சேத்திரத்துக்கு 8ல வந்து மறைஞ்சு நிக்கிறேன். 4ஆம் பாவத்தால் உனக்கு ஒரு பிரச்சனையை நான் கிரியேட் பண்ணியே தீரணும், உன்னை நான் வச்சு செய்யணும், கழுத்த இருக்கணும். அதுக்கு தான் சொந்தக்காரனையே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் எப்படி தேங்காய் உருட்டுவேன்? தேங்காய் அப்படியே நிக்குது. அந்த பக்கம் போய் ஒரு 20 அடி தள்ளி போனா, அங்க போனா தேங்காய் கடன்னு ஆடுதான். பாட்டு இக்கட சூடு, இக்கட சூடுன்னு. அக்கடை போய் சூஸ்தா கடைசியில் 600 அடி போட்டேன்னு வச்சுப்போ, சொல்லிவிட்டு அந்த ஆள் போயிட்டான். இந்த ஆள் 600 அடிக்கு போர் போட்டு 1.5 லட்சம் 1.25 லட்சம் லாஸ். பொதுவாகவே நான் வாட்ச் சொல்வேன், கும்பராசியில ஒருத்தர் பிறந்திருந்தாலே அவங்களுடைய முதல் சொத்து அவங்களுக்கு நிக்காது. அப்ப கும்பராசிக்காரர் ஒரு ஆள் வராரு, சார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொத்து வாங்கியிருக்கீங்களா? அது உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸா இருக்கணும். எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு, எங்க பாட்டி சொத்து வந்தது, அந்த சொத்து, அதெல்லாம் பேசாது. நீ ஒரு சொத்து வாங்கியிருக்கியா? இன்னைக்கு வரைக்கும் வாங்கலாங்கிற அபிப்பிராயம் இருக்கா? இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய். விளங்காத ஒரு இடத்துல போய் ஒரு விளங்காத சொத்தை முதல்ல வாங்கு, அதை ஒரு விளங்காத விலைக்கு தள்ளி விட்டுரு, பரிகாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ற, விசேஷமான ஒரு சொத்தை வாங்கி நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு. நீ எடுத்தவொடனே போய் எனக்கு அப்படி இடம் வேணும், அங்கிட்டு காரு வரணும், இந்த பக்கம் ஃப்ளைட்டு போகணும், அந்த பக்கம் கடல் இருக்கணும், அவெல்லாம் கற்பனை பண்ணிக்க தெரியாத, அந்த சொத்து கையை விட்டு போயிடும். எங்க குடும்பத்தில் நடந்தது. என் தங்கையோட கணவர் வந்து அவர் ஒர்க் பண்ற கம்பெனியில லோன் போட்டு கையில் இருந்த காசெல்லாம் வச்சு அழகா ஒரு இடம் வாங்கி அழகா வீடு கட்டினாரு. அவர் வீடு கட்டி முடிச்ச உடனே முதல்ல ஒரு பையன், 6 வயசு பையன். அவர் வீடு கட்டி முடிச்ச உடனே ஒரு பொன் குழந்தை பிறக்கிறா கும்பராசியில. நான் அப்பவே கூப்பிட்டு தங்கச்சிட்டு சொல்லிட்டேன், இந்த வீடு நிக்காது அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி சொல்றேன், இந்த வீடு நிக்காது. அந்த பொண்ணுக்கு 3 வயசு நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பிரச்சனை, ஒரு பினான்ஸ் கிரைசிஸ். ஒரு இடத்துல அவர் மாட்டிட்டார். இப்போ ஒரு 25 lakhs வேணும். ஒரு 25 lakhs இருந்தா அங்க ஒரு 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 ஷேர் மார்க்கெட் கம்பெனியில போய் மாட்டிட்டாரு. அவ்வளவுதான், அது வேற என்ன, வேற ஒன்று. ஓவர் இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லி மிஸ்ஸஸோட டிஸ்கஸ் பண்ணல, தன்னுடைய பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணல, ஒண்ணுமே பண்ணாம அதில் ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 25 lakhs கொண்டு போய் கொடுத்து, நான் சொல்றது now she is doing engineering 3rd year, nearly she is 17 years back. 17 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/2 கோடிக்கு மேல. ஒண்ணுமே பண்ண முடியல. நான் சூசைட் பண்ணிக்கிறேன். அது எதுக்கு சூசைட் பண்றேன்?
சொத்துங்கிற நம்மளை காப்பாத்துறதுக்கு தான். நம்மளை காப்பாற்ற சொத்து நமக்கு இருக்கு. சொத்தை வித்து அழிச்சிட்டு போய் வேற வேலையை பாரு சொல்லி தங்கச்சியை கூப்பிட்டு சொன்னேன். நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், இந்த பொண்ணு கும்பராசியில் பிறந்திருக்கா, இந்த வீடு நிற்காதுன்னு சொன்னேன்ல, ஓகே ஆச்சா, வித்துட்டு போகணும். அந்த வீட்டை வித்துட்டு போனேன். 10 வருஷம் கழிச்சு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வீடு வாங்கினாங்க. அந்த வீடு நின்று நிலைச்சு இன்னைக்கு. சந்திரன் காலபுருஷனுடைய 4ஆம் அதிபதி, அதுதான் வீடு. அந்த சந்திரன் தனக்கு 8ல் மறையலாமா? கண்டிப்பாக முதல் சொத்து அடிபட்டுரும். கான்செப்ட் லாஜிக் இல்லாம, கான்செப்ட் இல்லாம நான் சொல்றது இல்லை. கண்டிப்பா அது அடிபட்டு போயிடும். அப்ப கும்பராசிக்காரங்க யார் வந்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க. சார் முதல் சொத்து ரொம்ப ஒரு அது அது வேஸ்ட் சார், அந்த சொத்தே வேஸ்ட். சென்ட் 1 லட்சம் சொல்லி ஒரு 4 சென்ட் வாங்கி போட்டிருக்க, 4 லட்சம், நீ 3.5 லட்சம் சொல்லு, ஓடி வந்து வாங்கிட்டு போயிடுவான். என்னம்மா 4 லட்சத்துக்கு வாங்கின சொத்தை 3.5 லட்சத்துக்கு கொடுக்குறேன்னா கியூல நிற்பான். பையில படத்துக்கு போட்டு வந்துடுவான். சார் இப்போ வாங்க காலையில போயிடலாம், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாமா, போனா போது, தப்பு இல்லை, நஷ்டம் இல்லை. தென் யூ கோ ஃபார் எ குட் லேண்ட். நல்ல இடத்துக்கு போ, நல்ல 5 சென்ட் 6 சென்ட் வாங்கினாலும் பெருசா வீட்டை கட்டு. அந்த வீடு நின்று நிலைத்து உனக்கு உதவுமே தவிர கும்பராசிக்காரங்களுக்கு முதல் சொத்து நிக்கிறது இல்லை. ஆக ஒரு கிரகம் தன் சுயக்ஷேத்திரத்துக்கு 6-8ல் மறையக்கூடாது. அடுத்தது, ஒரு கிரகம் தன் உச்ச வீட்டிற்கு 6-8ல் மறையக்கூடாது. இவங்க தான் முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதிலே 1ஆம் நம்பர் குழப்பவாதியா இருப்பாங்க. குழப்பவாதியா இருந்து ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மனசு கெட்டு போய் ரொம்ப புலம்புவாங்க. தப்பான முடிவு எடுத்துட்டேன், தவறான முடிவு எடுத்துட்டேன். இவர்கள் அடுத்தவர்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளிலேயும் தலையீடு செய்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களையும் கவுத்தி விட்டுருவாங்க. நல்லா ஓப்பனா பேசுறேன். ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க போறீங்கன்னு வைங்க, முதல்ல அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் தன் உச்ச வீட்டிற்கு 6-8லே மறைந்திருந்தால் தயவு செய்து அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டு போகாதீங்க, அவங்க உங்களை குழப்பிடுவாங்க. இவங்க அந்த கிரகம் சார்ந்த தன்மைகளிலே, அந்த காரகத்துவ வழியிலே இவங்களும் குழப்பமான ஒரு அமைப்புல ஒரு குழப்பமான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தப்பு பண்ணிட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நிறைய பேர் சொன்னாங்க காது கொடுத்தே கேட்கல. அந்த கிரகம் விடாது இல்ல, அந்த கிரகம் அலோ பண்ணாதானே. ஸோ அதை நீங்க கம்பல்சரியா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்த்திகை மாசம் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கார்த்திகை மாசம் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ற போதோ அட்வைஸ் கேட்கும் போதோ கவனமா இருங்க. உங்க ஐடியால ஸ்டப்பானா நில்லுங்க, ஜஸ்ட் வேணா காது கொடுங்க. ஏனென்றால் கார்த்திகை மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் எங்க இருக்கும், தன் உச்ச வீட்டுக்கு 8ல. புரிஞ்சதா? அவர் எவ்வளவு பெரிய அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. ஒரு முக்கியமான முடிவுல எடுக்கும்போது அவரை கலந்துக்கங்க. அவர் சொன்னதையே ஃபாலோ பண்றது நான் ஏத்துக்க மாட்டேன், அது யாராவது இருந்துட்டு போட்டோம். அவர் பிரம்மா, அவர் பட்டம் பிரம்மான்னு தான், நீ பிரம்மாவா இருந்துக்கோ. என்ன பிரம்மாவே பல இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், அப்படி நீ தப்பு பண்ண மாட்டியா? கார்த்திகை மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் தன் உச்ச வீட்டுக்கு 8ல் நிற்கும். நல்ல கவனிங்க, ஆட்சி வீட்டுக்கு 4ல், உச்ச வீட்டுக்கு 8ல். அப்ப அது என்ன செய்யும்னா, முடிவுகள் எடுக்கும் பொழுது, முக்கியமான இடத்தில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கி தந்து நமக்கு சில துன்பங்களை தருகிறது. அவர்களும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது தவறான முடிவை எடுத்து குழப்பத்தின் காரணமாய் பிறகு அவர்கள் தன்னை ஒரு வருத்தத்திற்கு ஆளாக்கி கொள்கிறார்கள். அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் தன் உச்ச வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்கு, 8ல் மறைஞ்சிருக்கு பாருங்க. நிச்சயமாக குழப்பத்தை செய்யும், குழப்பத்தை கொடுக்கும். எனக்கு சனீஸ்வர பகவான் மீனத்துல, ஏன் ஜாதகம் சொல்றேன், எனக்கு சனீஸ்வர பகவான் மீனத்துல உச்ச வீட்டுக்கு 6ல். ஆமாவா இல்லையா? உச்ச வீட்டுக்கு 6ல். அந்த மீனம் எனக்கு 3ஆம் பாவம். அந்த மீனம் எனக்கு என்னங்க 3ஆம் பாவம். 3ஆம் பாவம்னா பொதுவா முயற்சி. ஒரு முயற்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போடும்போதே 1000 குழப்பம் வரும்.
இது ஓகே ஆகுமா, இது சக்சஸ் ஆகுமா, இவனை கேட்போமா, அவனை கேட்போமா, எவனையுமே கேட்க வேணாமா, நம்மளே முடிவெடுத்துக்கலாமா? இல்ல கேட்போம். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டு வராரு, அந்த ஆள்கிட்ட இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பேன். வந்தவன முதல்ல அதை தான் ஒப்பிப்பேன். தம்பிங்க வா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை, இந்த மாதிரி ஒரு முயற்சி, இதுக்கு எவனை பிடிக்கலாம், யாரை பிடிக்கும், உனக்கு ஏதாவது ஐடியா தெரியுமா, நீ ஏதாவது சொல்ல. இப்படி 11 பேர்த்திட்ட ஒப்பீனியன் கேட்கறது. எத்தனை பேர்த்திட்டங்க? ஒரு 11 பேர்த்திட்ட ஒப்பீனியன் கேட்கறது. 11 பேரும் ஒரே ஒப்பீனியன் சொல்லுவாங்க. கம்பல்சரி என்ன ஆகும், பர்சன் டு பர்சன் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஆவாய் உட்காந்துருப்போம். இப்ப என்ன இது, இது நடக்குமா நடக்காதா, இது செய்யவா செய்ய வேண்டாமா, இவங்களை பார்க்க வேண்டாமா, இது சம்பந்தமா பேசவா பேச வேண்டாமா, முக்கியமான முடிவுகள் எடுக்கும் இடத்தில் இது பிரச்சனையை தருகிறது. உடன்பிறப்பு, இளைய உடன்பிறப்பு 3ஆம் பாவம். எனக்கு 2 சகோதரிகள். ஒரு சகோதரியின் படிப்பிலே தவறான முடிவை எடுத்து இன்னைக்கு அவங்க சிரமத்துல இருக்காங்க. ஒரு சகோதரியை ஒரு பல 2வது பொண்ணுக்கு நிறைய மாப்பிளை வந்தது. ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு எஜுகேஷன் செலக்ஷன் பண்ண போன இடத்துல நான் ஒரு ரேங்க் டைரக்ஷன் கொடுத்து அவங்க அந்த வழியா போய் கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சு இப்ப இருக்காங்க. அவங்க சொன்ன படிப்பெடுத்து படிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க ரேங்க் வேற. இன்னைக்கு அனுபவத்துல தெரியுது. அப்ப இன்னைக்கு படிச்சு வரும்போதுதான் அப்ப கிரகங்கள் இத்தனை வேலை பார்க்குதா, இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குதா அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ண முடியுது, ரியலைஸ் பண்ண முடியுது. இனிமேலையாவது வர்றவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் இல்லையா. நம்ம ஏமாந்துட்டோம், அது வேற, நம்ம தலைவிதி, அதை தரக்கூடாது. கார்த்திகை மாசம் பிறந்தவங்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்தா கெட்டு போயிடும், அது சிக்கலாயிடும், எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு பிரேக் ஆயிடும். அவங்களால என்ன சார் உங்களை நம்பி கொடுத்தா இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன எவ்வளவு நாங்க நம்பிக்கையோட உங்களை நாங்க ஃபாலோ பண்ணோம், உங்களை தலைமையில வச்சோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற அளவு என்ன பண்ணிடும், பிரச்சனையை பண்ணிடும். அப்ப என்னுடைய 2 சகோதரிகள் இளையவர்கள், என்ற நேர் இளைய சகோதரிக்கு ஒரு அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அது வேற. அவங்க சொன்ன சப்ஜெக்ட் போயிருந்தாங்கன்னா டாப்ல இருந்திருப்பாங்க. நல்லா இருக்கிறது வேற, டாப்பா இருக்கிறது வேற தானே. அந்த ஒரு வூண்டிங் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உண்டு. மேபி அப்படி எடுத்துக்கலாம். அது யாருக்குன்னு வரும்போதுதான் பாவம் பேசும். ஏன்னா நான் மகரலக்கணும் 3ஆம் பாவம். கடைசி தங்கச்சி, அதுக்கடுத்த தங்கச்சிக்கு நிறைய மாப்பிள்ளை வந்தது. அது ஒரு அவசரப்பட்டு போய் தடாவிடான்னு கொண்டு போய் கொடுத்து அங்க பல பிரச்சனைகள், குழப்பம், சிக்கல், தொல்லைகள், லைஃப்ல ப்ராப்ளம். ஒரு பொண்ணுக்கு லைஃப் நல்லா இருக்கு, அந்த எஜுகேஷன் தப்பா போனதுனால அவங்க இன்னைக்கு இருக்காங்க, ஒரு 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 கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க 1.25 லட்சம் வாங்க வேண்டியவங்க. சொல்ற புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல யாரோட தலையீடு, என்னோட தலையீடு. 2வது சகோதரியை திருமணம் செஞ்சு தரலான்னு ஸ்டெப்ஸ் எடுத்து போற போது நிறைய மாப்பிள்ளை வந்தது. ஒரு 25 மாப்பிள்ளை வந்தது. ஒரு 5 பேர் வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு கூட போயிட்டானுங்க. எப்பன்னு நிக்கிறானுங்க நம்ம சொல்லக்கூடிய ஆன்சருக்காக. நான் ஒரு தவறான முடிவெடுத்தேன். தன் உச்ச வீடான துலாத்திற்கு 6லே மறைந்த சனி, அந்த மீனம் எனக்கு 3ஆம் பாவம் தரும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். நீச்ச வீட்டுக்கும் 6 8 மறையக்கூடாது. அடுத்த பாயிண்ட், ஒரு கிரகம் தன்னுடைய நீச்ச வீட்டுக்கும் 6 8 மறையக்கூடாது. இந்த உறவை கழட்டி விடவும் முடியாது, வச்சும் காப்பாற்ற முடியாது. எவ்வளவுதான் அது வாழ்நாள் தண்டனை, ஆயுள் கைதுன்னு சொல்ல முடியாது, வாழ்நாள் தண்டனை. வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே பாரமாவே இருந்து நம்ம கிட்ட எவ்வளவு பிரயோஜனங்களை பெற முடியுமோ பெற்றுக்கொண்டு ஒரு நாள் நம்மையே பகைத்து விடும். இதுதான் மரணடிங்கிறது. சரிங்களா? ஒரு கிரகம் தன்னுடைய நீச்ச வீட்டிற்கு 6 8 மறைகிறதுன்னா அந்த கிரகம் சொல்லும் காரகத்துவம், அந்த வீடு சொல்லும் உறவு, இதுலலாம் நீங்க தண்ணீர், தாமரை இளமையில் தண்ணீர் மாதிரி இருந்துகிட்டு போறது பெட்டர். அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குமே தவிர மற்றபடி அதில் போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த உறவு உங்களுக்கு பாரமாய் அமைந்து விடும். இதையெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாதுப்பான்னு சொல்லி நீங்க கலட்டியும் விட முடியாது. கண்டிப்பா அதை நீங்க கூடவே வச்சுக்கிட்டு தான் வரணும். அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை பகைத்தும் கொள்ளும், உங்களோட பகை ஏற்படுத்தி நின்னும். பகை ஏற்படுத்திட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து நிற்கும். நான் சொன்னதெல்லாம் தப்பு, நான் பேசுனதெல்லாம் தப்பு, எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணி கொடு. விடவும் மாட்டீங்க நீங்க, அதை விடவும் முடியாது. எனக்கு
விடாது கருப்புங்கிற மாதிரி. அது விடாது உங்களை, வந்து நின்று அழுவும். சரி போ, திருப்பி செய்வீங்க. நல்ல பயன்படுத்தியோ திடீர்னு பார்த்தா பகையாயிரும். மனசுல வேதனையை கொடுத்துட்டு போகும், தவறான வார்த்தைகளை சொல்லிட்டு போகும், வேதனைப்படுவீங்க. இனிமேல உன்னோட எனக்கு இந்த ஜென்மத்துல எந்த பந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்புவீங்க. அது போய் ஒரு 4 மாசம் கழிச்சு வந்து மறுபடியும் நிற்கும். இது ஒரு பெரிய சிக்கல், பெரிய அக்கப்போரு. என்னைக்கு இருந்தாலும் அது பிரச்சனை தான். ஒரு கிரகம் தன்னுடைய நீச்ச வீட்டிற்கு 6-8 மறையக்கூடாது. அப்படி யாருக்கு என்ன மறைஞ்சிருக்குன்னு பாருங்க, என்ன ஏதுன்னு பாருங்க. என்னங்கய்யா? மகர லக்னம் கன்னி சனி. சூப்பர். அப்ப கன்னி உங்களுக்கு எத்தனை வீடு? 9. சரி, என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நம்மளா புரிஞ்சுக்கணும் சார். அதை நீங்க கழட்டி விட முடியாது. அதுதான் பிரச்சனையே. போதும், உனக்கு செஞ்சதெல்லாம் போதும், என்னை விட்டுரு அப்படின்னா அது விடாது. ஒருவேளை அது போதும் உன்னால நான் பட்டதெல்லாம் என்னை விட்டுரு, நம்மள விட மாட்டோம். இதுதான் இருக்கிறலே சிக்கல். அழகா சொன்னார் ஐயா. என்னது? மகர லக்னம் கன்னி சனி, தன் நீச்ச வீட்டிற்கு 6ஆம் வீட்டிலே சனி. அல்ல 12 இங்க சப்ஜெக்ட்ல வராது. இருங்க வர்றேன். இங்க இப்ப 12 சப்ஜெக்டுக்கே வராது. 6-8 தான். 6-8 தான் மேட்ரு. அப்ப அவர் அழகா சொன்னாரு, எவிடென்ஷியல் ப்ரூஃப். சார், நான் மகர லக்னக்காரன், எனக்கு சனீஸ்வர பகவான் 9ல நிக்கிறாரு. அவர் 4ஆம் வீட்டினுடைய, அதான் அவரோட நீச்ச வீடு. நீச்ச வீட்டுக்கு 6ல மறைஞ்சிருக்காரு. அந்த கன்னி எனக்கு 9ஆம் பாவம். 9ஆம் பாவம்னா யாரு? அவரை தான் கேட்கணும். அது அவரை விட மாட்டேங்குது. அவர் அதை விட முடியல, விடவே முடியாது. டில் அண்ட் அது எப்படின்னா நான் ரிட்டர்ன் பைல். சரிங்களா? அது வந்து எழுதாத பத்திரம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஸோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நித்திய கண்ட பூரணாயுசு. எப்ப என்ன குண்டா போடுன்னு தெரியாது, எப்ப விலையை ஓடுன்னு தெரியாது, எப்ப வந்து ஒட்டுன்னு தெரியாது. இது ஒரு நீச்ச வீட்டுக்கு 6-8 மறைகிறது ரொம்ப தப்பு சார். உச்ச வீட்டுக்கு 6-8 மறைஞ்சானா குழப்பத்துல ஏதாவது தப்பா எடுத்துட்டு அது எதாவது மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவோம். லாப நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு போயிடுவோம். ஆட்சி வீட்டுக்கு 6-8 வந்தா தக்க சமயத்துல மட்டும் கழுத்தறுத்து விட்டுரும், அதோட அது விலையை ஓடிடும். நீச்ச வீட்டுக்கு 6-8 மறைஞ்சு பாத்தீங்களா, நம்மளோட எண்டு வரைக்கும் அது விடாது. ஒண்ணு அதுக்கு எண்டு வரணும், அல்லது நமக்கு எண்டு வரணும். சரியா? என்னங்க? அது நாம சொல்ல முடியாது. அது என்ன பண்ணும், அந்த எண்டு வரைக்கும் கூடவே இருந்து நம்மளை சங்கடப்படுத்துவாங்க, மனசாபத்துக்கு ஆளாக்குவாங்க, வேதனைக்கு உண்டாக்குவாங்க. நம்ம கழட்டி விட முடியாத சூழல்ல இருப்போம். வேற வழி இல்லாம நான் அதை வச்சிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? கடைசி வந்து மூலத்திரிகோணம். ஒரு கிரகம் தன் மூலத்திரிகோண வீட்டிற்கு 6-8 மறைந்தால் சகல சௌபாக்கியங்களோடு வசதிகளோடு வாய்ப்புகளோடு இருந்தாலும் அந்த கிரக காரகமும் உங்களுக்கு உதவாது. உங்களுடைய கஷ்டத்தை வெளியிலே நின்று வேடிக்கை பார்க்குமே ஒழிய, அதனால் சிறிய ஆனந்தம் கொள்ளுமே ஒழிய, நானாச்சுன்னு வந்து அதை இறங்காது. இதுலெல்லாம் மீறி வந்த ஜாதகம் தான் மணிமேகலை ஜாதகம். தெய்வ பிறவி இல்லையா? எங்க அமுத சுரபி வச்சுக்கிட்டு தெரிஞ்சவில்ல, அச்சய பாத்திரம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சவில்ல, அப்புறம் மணிமேகலைன்னா சின்ன ஆளா? இந்த மணிமேகலை தான், அது தெரியாது. இந்த மணிமேகலை தான். சோ அவங்களே அச்சய பாத்திரம், அவங்க கையிலதுக்கு அச்சய பாத்திரம். சோ என்ன சொல்ல வரேன், மூலத்திரிகோண வீட்டிற்கு அப்படி வந்து ஒரு கிரகம் மறையும் போது அது என்ன பண்ணுது? 2 பாயிண்ட் சொல்றேன், கவனமா எடுத்துக்கோங்க. அவங்க நல்ல வெல்த்தியா இருப்பாங்க, நல்ல நாலேஜபிளா இருப்பாங்க, நமக்கு ஒரு நாலேஜ் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுக்கணும், செய்தியை புரிஞ்சுக்கணும். அவங்க நல்ல நாலேஜபிளா இருப்பாங்க, நமக்கு உதவ மாட்டாங்க. அவங்களால ஒரு இடத்துல அவங்க ஒரு ஃபோன் பண்ணா அங்க ஒரு வேலை நடக்கும். இப்படி சொல்றேங்க பிராக்டிக்கலா. நமக்கு ஒரு தேவை, ஒரு இடத்துக்கு போறோம், அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவங்க அங்க ஃபோன் பண்ணி இன்னார் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா வேலை நடக்கும். சொல்ல மாட்டாங்க.
அது அது கொஞ்சம் நீ முறையா போயேன், நீ ப்ராசஸா போயேன், அதுதான் நல்லது, அதுதான் ஆரோக்கியம். இவங்க ஃபோன் பண்ணா 1/2 அன் ஹவர்ல முடியிற அந்த வேலை 6 மாசம் கழிச்சு முடியும். பிராக்டிகலா பார்க்கலாம் அதெல்லாம். ஹி கேன் பட் ஹி வோன்ட். சரிங்களா? அவங்களால முடியும், செய்ய மாட்டாங்க. அதை விட இன்னொன்னு சொல்றேன், அவர்கள் மறைமுகமாக வேண்டுமானாலும் கூட நமது முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக நிற்பார்கள். இதை கண்டிப்பா நீங்க கண்டுக்கணும், அதை நீங்க உணர்ந்துக்கணும், விளைவிக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி சொன்னாரு, சரவணன் சொன்னது, இப்ப குரு வந்து எங்க இறங்க போறாரு? கடகத்துக்கு இறங்க போறாரு. நான் என்ன சொல்றேன், பிறக்கும் போதே கடக குரு, இது கோச்சாரம் தானே. மேபி இப்போ கடகத்துக்கு குரு இறங்க போறாரு, ஒரு 8 மாசம் இருப்பாரு. அதிசாரத்துல சிம்மம் போறாரு, அப்புறம் பின்ன வராரு, பின்ன போறாரு இருக்கிறார். இந்த கடகத்தில் குருவை கொண்டு எத்தனை குழந்தைகள் ஜனனம் ஆகுது பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? இப்ப நல்லா கவனிங்க, இதை சொல்லி முடிச்சுட்டு அங்க வரேன். ஆக ஒரு கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிற்கு 6 8 மறையும் பொழுது அந்த கிரகம் சுட்டும் உறவு காரகத்துவம் ஏதேனும் ஒரு விதத்தில் நல்ல அதிகாரத்தோடு நல்ல பொருளாதாரத்தில் எடுத்துக்கொண்டால் கூட செல்வ செழிப்பாக உதவி செய்யக்கூடியதான தகுதி உள்ள அமைப்பில் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு உதவாது. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணக்கூடாதுங்க. இவன் 1000 பேத்துக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் உதவிக்கு. நாம போய் நிற்போம் பார்த்தீங்களா? இங்க நம்ம ஜாதகம் போய் முன்ன நிற்கும் இல்லையா? நிற்குமா நிற்காதா? வேணும் பண்ணிடுவான். அது இல்லைங்க, அது அப்படி கொஞ்சம் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் பார்க்கணும், அது கொஞ்சம் ஆகாது, நீங்களே பார்த்துக்கங்க, நீங்களே வச்சுக்கோங்க. 1/2 அன் ஹவர்ல முடிகிற ஒருவருக்கு ஒரு சிக்னேச்சர் 6 மாசம் ஆகும். சிக்னேச்சர் வாங்கிட்டியா? 6 மாசம். ஏன்னா நம்ம முன்னேற்றத்துக்கு அது ஒரு மறைமுகமான தடைக்கல். சில பேர் நேரடியா தடை காமிச்சு நேரடியா வெளிப்படுத்துவாங்க, சில பேர் உள்ள இருந்தே வேலை பார்ப்பாங்க, தெரியவே தெரியாது. லாஸ்ட்ல பார்க்கும்போது, ஓ நம்ம முன்னேற்றத்துக்கு இவங்க தான் பிரச்சனையா, இவங்க தான் சிக்கல். நீச்ச வீட்டுக்கு 6 8 மறையக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க, தனுசு லக்னம், லக்னத்திலே செவ்வாய். தனுசு லக்னம், லக்னத்திலே செவ்வாய். நம்ம என்ன சொல்லுவோம், 5th லார்டு 12th லார்டு இந்த லக்னா சூப்பர், அது வேற. 5th லார்டு 12th லார்டு அவர் தானே, அவர் எங்க இருக்காரு? லக்னத்துல இருக்காரு, அது வேற. நான் பார்க்குற முகம் வேற, என்னோட பார்வை வேற. புரிஞ்சதா? தன் நீச்ச வீட்டுக்கு எங்க இருக்காரு? 6ல மறைஞ்சிருக்காரு. இது என்ன சொன்னோம்? இது நம்ம விட்டு போகாது, நம்மளும் இதை கழட்டி விட முடியாது, ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. சொன்னமா இல்லையா? அந்த அம்மா இது அழகா சொல்றாங்க, சார் நான் தனுசு லக்னம், லக்னத்துல செவ்வாய். நான் எவ்வளவு நாள் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. அவன் தன் நீச்ச வீட்டுக்கு 6ல போய் நின்றுட்டான். அந்த வீடு எனக்கு 8ஆம் வீடு. கடகம் வந்து இந்த அம்மா 8ஆம் வீடு தானே, 8ஆம் வீடு. நவ் ஐ ஆம் 51 52 அந்த மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லி 7 பாலிசி போட்டு 7மே அபார்ட் ஆயிடுச்சு. அது மெச்சூர் பண்ணி பணம் வாங்கவே முடியல. அந்த 8ஆம் பாவம் சொல்லுது. நான் அதை விடவும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் திட்டுறாரு, உனக்கு ஏதாவது இருக்குதா? 7 பாலிசி அபார்ட் ஆகி போச்சு. இப்ப நீ என்ன பண்ற, மாசம் 500 ரூபா 1000 ரூபா இன்னொருத்தருக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்கேன். நீ நோகாம 2000 5000 3000 எடுத்து இன்சூரன்ஸ் கட்டுறேன் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நவ் லாஸ்ட் மந்த் சி மெட் வித் அண்ட் ஸ்மால் ஆக்சிடென்ட், சின்ன ஆக்சிடென்ட். இந்த ரிப்பன் சொல்லுவோம், இந்த எலும்புல ஒரு ஹேர் கிராக், லைட்டா ஹேர் கிராக். இவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு போறாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த டாக்டர் அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க, மேடம் எலும்புல ஒரு ஹேர் கிளாக் விழுந்திருக்கு, இந்த மயிர் இலை மாதிரி இந்த கிராக்குக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணாது, எலும்பு உடஞ்சு ஒரு மேஜர் ஆர்கான போய் குத்தி இருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போயிரு, அங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ற கத்தி இருக்கு, எடுத்து உன்னை நான் சொறி போடுவேன். என்ன சொல்றாங்களாம், எலும்பைய உடஞ்சு அங்கிட்ட ஏதாவது இருக்கும் இல்லையா, கிட்னி, அதை எதையா போய் குத்தி இருக்கணும், அப்பதான் நீங்க கிளைம் பண்ண முடியும். ஒரு ஹேர் கிராக்குக்கு போய் எப்படி கிளைம் பண்ண முடியும்? இன்சூரன்ஸ் வேணாம், ஒன்றும் வேணாம், ஆளை விடு, நான் பார்த்துக்கிறேன், போய் தோலை தட்டி விட்டுச்சு.
டில் நவ் ஐ ஆம் கண்டினியூங் த இன்சூரன்ஸ். அதுதான் அந்த ஜோக்கு. கூடாது. இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காமா, இன்சூரன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு. என்ன சார் அப்படி எவனும் எங்கேயும் எதுக்கும் தப்ப முடியாது. ஏன்னா சார் தப்ப முடியாது, எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிக்குவான். இப்போ ஒண்ணும் இல்ல, மெசேஜ் சொல்லிட்டேன். இப்போ நீங்க அப்படியே ஓடி, என் சூரியன் எங்க இருக்கான், என் சந்திரன் எங்க இருக்கு, நம்மால் பேர் என்ன சதயம் சண்முகம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. ஆகா இவன் மாட்டிட்டான். வரிசையா வரும். ஒரு மினிமம் 2 பிளானட் இப்படி மாட்டும். மினிமம் 5 பிளானட் 6 பிளானட் மாட்டி இருக்கிற மகானுபாவர்களுடைய ஜாதகம்லாம் நான் பார்த்திருக்கேன். சுவாமி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதுதான் சார் தெரியல. கம்பல்சரியா வாங்கிடும். கம்பல்சரியா வாங்கி. நான் என்ன சொல்ல வரேன், we are all astrologers. What is the duty of astrologer? Give the guidance, that's all. We are the guide. நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன். அஸ்ட்ராலஜர் யாரு? கேட்டேன், அந்த வழியில போயிடாத, அங்க ஒரு பள்ளம் இருக்கு விழுந்துருவேன், நீ அங்கிட்டு போகாத மாட்டிக்குவேன், அதை முட்டுச்சந்து போனா திரும்பி தான் வரணும், போகாத. கைடு. அஸ்ட்ராலஜர்ஸே கைடு, தட்ஸ் ஆல். அப்ப நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்களை வழிப்படுத்த வேண்டியது நமது கடமை. அப்ப நாலேஜ் இருந்தா சொல்லலாம். நாலேஜ் இல்லைன்னா, உங்க பாரு, உனக்கு 5 பண்ணக்கூடியவன் செவ்வாய், அவன் லக்னத்துல அழகா உட்காந்துருக்கான், அவன் சுக்கரஞ்சாரம் வாங்கியிருக்கிறான், அவன் அங்க போயிருக்கான், எங்க போனாங்க, இன்சூரன்ஸ் வந்து கிழிஞ்சு போச்சு, 8 இன்சூரன்ஸ் ஒண்ணுமெல்லாம் போச்சு. இப்ப மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அங்க ஹாஸ்பிட்டல் போனா அவன் வேற ஒரு ஃபைலை தூக்கிட்டு வரான். இங்க பாருமா, எலும்பு குத்தி ஒரு இடத்த போய் குத்தி, நீ போயிட்டு வாமா, எனக்கு எலும்பு உடைய வேணாம், எங்கேயா போய் குத்தவும் வேணாம், நான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் வாங்கி திங்க வேணாம், இடத்த காலி பண்ண ஓடி போயிரு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஓன் எக்ஸ்பென்சஸ்ல எல்லாம் பார்த்து ரெடி ஆகி இப்போதான் வீட்டில் வந்து உட்காடுறாங்க. அதை வந்து வேற மாதிரி நம்ம அப்படி யோசனை பண்ணி எடுக்கணும். ஏன்னா பொதுவாகவே சொல்லுவேன், யாரா இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி எங்கேயாவது எவனா போய் ஒளிஞ்சிருப்பான், நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இல்ல. நமக்கு சப்ஜெக்ட் தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு வழியில பார்த்துக்கிட்டான், அவன் அங்கிட்டு போயிட்டான், இவன் அதை ஜெயிச்சுட்டான், இவன் அங்கே பாருங்க உச்சத்துல இருக்கான், அவன் 90 மார்க் வாங்கிட்டான், 90 மார்க் வாங்கினவன் ஒரு ஆப்பை சீவிக்கிட்டு இருப்பான். இரு கொஞ்சம் பொருந்த வரேன் ப்ளீஸ், ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் அப்படி சதக்கம் சொல்லிட்டு போயிடுவான். 20 மார்க் வாங்கினவே நம்மளை தாங்கிட்டு தெரியுவான். நமக்கு புரியுது, என்னன்னா செவ்வாய் நீச்சங்கிறாங்க, இந்த செவ்வாய் தான் நமக்கு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி நம்மளே கன்ஃபியூஷன் இருப்போம். அப்ப இந்த மாதிரி நல்ல பக்கா நாலேஜ் சப்ஜெக்டோடு உள்ள வரும்போது நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். இப்ப நிறைய பேர் பயந்துட்டீங்க, பாவம் முகமெல்லாம் இருண்டு போச்சு, ரொம்ப பேர் முகம் இருண்டுருச்சு. இறைவா இறைவா, எனக்கு இத்தனை பிரச்சனையா, ஏன் ஜாத்திர இத்தனை குழப்படியா? இல்லப்பா, உண்மை கசக்கும். சிம்ம லக்னமா, சிம்ம ராசி அப்படி சொல்லக்கூடாது, சிம்ம ராசின்னு சொல்லக்கூடாது. எனக்கு மீனத்துல சூரியன் அப்படி சொல்லணும். எனக்கு மீனத்துல சூரியன், அந்த ஆளுக்கு இருக்கிறது ஒரே வீடு, அந்த ஒரே வீட்டுக்கு அந்த ஆளு போய் 8ல மறையலாமா? அப்ப அந்த வீடு உங்களுக்கு என்ன பாவம்? லக்னத்துக்கு 11. அதாவது அபிலாஷைகளை வெல்வது அரிது. நீங்க ஒரு 10 ஆசை வச்சீங்கன்னா 3 ஆசை நடக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப தியரி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், லாஜிக் கரெக்டா இருக்கு. நான் ஒரு கன்சோலேஷனுக்காக அப்படி இல்லை சார், நான் ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். 10 ஆசை வச்சா 3 நடக்குமா? ஒண்ணுமே நடக்கல சார் அப்படின்னா சூரியன் வலுவா உட்காந்துருக்கான்னு அர்த்தம், சேர் போட்டு உட்காந்துருக்கான். இன்னொன்னு சொல்றேன், அதே சிம்மம் அவருக்கு மூலத்திரிகோணம். அப்ப சூரியன்னா யாரு? அப்புறம் மாமனார், அப்புறம் சிலதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, எனக்கு தெரியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் களத்தை அறுத்துருவாங்க. என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. அப்புறம் பேசிக்கலாம், அது இங்க வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, நீ யூ டிட் யுவர் டியூட்டி, why do you ask for rights அப்படின்னு போயிருவாங்க. நான் தாய்டா, அது உன் டியூட்டி, அது உன் டியூட்டி, அதெல்லாம் அங்கே பேசக்கூடாது போயிடுவாங்க. அதை வேல் எடுத்து நெஞ்சில் வாச்சிடும். மூலத்திரிகோண வீட்டிற்கு 6-8 மறைந்த கிரகம் நேருக்கு நேரம் நின்று வேல் எடுத்து நெஞ்சில் பாய்ச்சிரும். பயந்து போன கிரகமா இருந்தா பின்ன நின்று முதுகில் அடிச்சிரும்.
அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்னேன். நேர்முகமாகவும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பார்கள், சில நேரங்களிலே மறைமுகமான செயல்பாடுகள் மூலமாகவும் உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். இதெல்லாம் பிராக்டிக்கலா பாருங்க சார். அப்படியே கண்ணில் அப்படி தண்ணி வரும், ரத்தமே வரும். பின்னாடி இருந்து அடிப்பான். ஏன் கேட்க, மேல் எடுத்தா முன்னாடி ஓடி போயிருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களை ஓட விட்டு பின்னாடி அடிப்பான். தெரிஞ்சதா? நேருக்கு நேரம் மோதிரமே மோதிடுவோம். எல்லாருமே நேருக்கு நேரம் மோதுறாங்களா சார்? இப்ப என்னையும் எடுத்துக்கலாம், சதயம் சண்முகத்தை எடுத்துக்கலாம், அண்ணாவே எடுத்துக்கலாம், குருஜி அண்ணாவே எடுத்துக்கலாம். எதிரிகள் இருப்பாங்க. நேரா மோதிர எதிரி 2 பேர் இருந்தாங்கன்னா மறைமுகமா குத்துற எதிரி 4 பேர் இருப்பான். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கிரகம் தன் மூல திரிகோணத்திற்கு 6-8 மறைவதுதான். அப்ப யாரும் தன் மூல திரிகோணத்துக்கு 6-8 மறையாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் ஜெயிக்கும். ஆட்சி வீட்டுக்கு 6-8 மறைஞ்சாரா பார்த்துக்கலாம், உச்சத்துக்கு மறைஞ்சாரா சால்வ் பண்ணிக்கலாம், நீச்சத்துக்கு மறைஞ்சாரா எதையோ ஒன்று செஞ்சு மேலே வரலாம். மூல திரிகோண வீட்டுக்கு 6-8 மறையும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த உறவு, அது உயிர்த்துவமா பொருள்துவமா ஏதோ ஒன்று அவர்களை பாடாய் படுத்துகிறது என்பது நிதர்சன உண்மை. ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கம்பல்சரி ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, எல்லாம் சரி. இப்ப ஏதாவது ரெமடி இருக்கா? ப்ராப்ளத்தை சொல்லிட்டு போயிட்டீங்க. எல்லா ஜாத்திலும் ப்ராப்ளம் இருக்கு. ரெமடி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா? ரெமடி கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ரெமடி தர்றேன். பொண்ணு இல்ல, தனுசு ராசிக்காரன் சந்திரன் எங்க இருக்கும்? தனுசுல இருக்கும், அப்படித்தானே? கடகத்துக்கு 6, ரிஷபத்துக்கு 8. அப்ப ஆட்சி வீட்டுக்கு 6, உச்சம் மட்டும் மூல திரிகோண வீட்டுக்கு 8. தனுசு ராசிக்காரனுக்கு சந்திர காரகத்துவத்தால் ஒரு அடி விழுந்தே தீரும். காலமெல்லாம் ஒரு பிரச்சனையை அவன் அனுபவிச்சே தீருவான் தனுசு ராசிக்காரன். ஒரு நிமிஷம், கடக குரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி சொன்னாரு, சரவணன் சொன்ன கடகத்துல குரு வந்தா தங்க டோட்டலா இறங்கிரும், சிக்கலாயிரும். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, அவர் கோல்டுங்கிற மேட்டர் சொல்றாரு. கடகத்தில் குரு இருக்க பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, கடகத்துல குரு இருக்காரு, அவரோட ஓன் ஹவுசஸ் அது தனுசு மீனம். மீனத்துக்கு சூப்பர், தனுசுக்கு 8. அந்த தனுசு அவருக்கு என்ன வீடு? பிளஸ் ஆட்சி, மூல திரிகோணம் பிளஸ் ஆட்சி. அப்ப குரு பகவான் தன்னுடைய 2 சேத்திரங்களிலே ஒரு சேத்திரமான மீனத்துக்கு 5, சூப்பர். இன்னொரு சேத்திரமான தனுசு ராசி அவருடைய ஆட்சி வீடு, அவருடைய மூல திரிகோண வீடு. ஆட்சி வீட்டுக்கு 8, மூல திரிகோண வீட்டுக்கு 8. டபுள் அடி. பேர் என்ன? உச்சகுரு. பேர் என்னங்க? உச்சகுரு. கடகத்தில் குரு இருக்க பிறந்தா எத்தனை ஜாதகம் எடுத்து போடுங்க, நான் உடனே கேட்பேன். ஐயா, நீங்க இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 60-70 தடை கற்களை சந்தித்து அடி வாங்கி அனுபவத்திலேயே வந்திருக்கீங்க அப்படிம்பே. எந்திரிச்சு நின்று கை கொடுப்பாரு. ஒரே பாயிண்ட் எடுத்தவன, ஒரே பாயிண்ட். இதுல நீங்க நிறைய நேருக்கு நேரம் நிறைய எதிரிகளை சந்திச்சிருக்கீங்க. கூடவே இருந்த முதுகலை குத்தன மாதிரி பல மறைமுகமான எதிரிகளை கண்டிருக்கீங்க. அந்த பாயிண்ட்கள் சொல்லும் போது அவங்க டோட்டல் சரண்டர். லக்னம் என்ன, ராசி என்ன, தசை என்ன, புத்தி என்ன வந்தா, எவன் போனா, எங்க இருந்தான், என்ன ஏது, உச்சம் நீச்சம். கடக குருவுக்கு இதை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அடுத்து கடக குரு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறாங்க, இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். நாம என்ன பேசிக்குவோம்? குரு உச்சத்துல பிறந்திருக்கு குழந்தை, குரு என்ன பிறந்திருக்கு? உச்சத்துல குரு பிறந்திருக்கு. அந்த கடகம் அந்த பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த பாவமா வருதுன்னு பார்க்கணும். அந்த பாவ வழியாவும் அடி விழும். புரிஞ்சுதுங்களா? ஆக தியரி என்ன? ஒரு கிரகம் தன் ஆட்சி வீட்டுக்கு 6-8, உச்ச வீட்டுக்கு 6-8, நீச்ச வீட்டுக்கு 6-8, மூல திரிகோண வீட்டுக்கு 6-8 மறையவே கூடாது. கிட்டத்தட்ட அதுல மாட்டுனது யாருன்னா தனுசு ராசிக்காரன். கடகத்துல குரு இருக்க பிறந்தவன். கடகராசிக்காரனுக்கு சந்திரன் வந்து என்னாச்சு? தனுசு ராசிக்காரனுக்கு சந்திரன் என்னாச்சு? தன் சொந்த வீட்டுக்கு 6, உச்ச மூல திரிகோண வீட்டுக்கு 8, நீச்ச வீட்டுக்கு 2. ஓகே, ஒரு சின்ன பிச்சை போட்டு போவார். மற்றபடி அந்த சந்திரன் தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்க ஒண்ணு தனுசு ராசி ஜாதகமா கலெக்ஷன் பண்ணுங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் கேளுங்க.
அப்படியே டேலி ஆகும். எனக்கு பிரச்சனையே எங்க மாமியார் தான் சார். சூப்பர். சந்திரன் அது அந்த தனுசு அவனுக்கு 10ஆம் பாவமாகவும் வந்திருக்கும். 10ஆம் பாவம் மாமியாரா, தனுசு மாமியாரா, கன்ஃபார்ம். சாரி, சந்திரன் மாமியாரா, கன்ஃபார்ம். ஒருத்தர் சொல்றாரு, கடகத்துல குரு இருக்கவர் சொல்றாரு, சார் நான் வந்து வாலிபால்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நான் எங்க குரூப் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருந்தோம். இந்தியா லெவல்ல மோதலான்னு போகும்போது என்னை வாலண்டரியா நீ போவனான்னு என்னை ஒதுக்குனது என்னுடைய கோச். வார்த்தையில கவனமா கேட்கணும். நீ வேண்டான்னு சொல்லி வாலண்டரியா என்னை ஒதுக்குனது என்னுடைய கோச். கோச் யாரு? ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அப்ப இதெல்லாம் உண்மைதான். தெரியாம நான் சொல்லி வச்சுட்டு போனாங்க நம்ம ஆளுங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் இத்தனை நாளா தெரியுமில்ல. என் குருநாதர் சமீபத்தில் எனக்கு கற்பித்த வித்தை இது. 6-7 மாசமா இதன் அடிப்படையிலும் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் சொல்லுங்க. அதாவது நல்ல அஸ்ட்ராலஜர், நல்ல கைடுன்னு பேர் எடுக்கலாம். கரெக்டா சொன்னாரு. இந்த கிரகத்தை தான் இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இதை நம்பக்கூடாது சார். சத்தியமா நம்பிடாது. இன்றைக்கு வரைக்கும் உனக்கு கழுத்தற்கலையா, நாளைக்கு கழுத்தறுத்துரும். அப்புறம் நீ வந்து ஐயா அப்பா அம்மா நான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜஸ்ட் கைடு தானே, கைடன்ஸ் மட்டும் தானே கொடுக்க முடியும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் சச் பிளானட்ஸ்ன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள வழிப்படுத்தலாம். அப்படி வழிப்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் என சொல்லி ஒரு சின்ன செய்தி அதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் பல இடத்துல சொன்னதுதான், இப்பவும் சொல்றேன். உங்க பேர் என்னன்னு பார்த்துக்கங்க, முதல் எழுத்து என்னன்னு பார்த்துக்கங்க. அதோட அந்த இணை எழுத்தாக வரும் மாதிரியான ஒரு டைட்டில் நீங்க முன்னாடி வச்சுக்கணும். வச்சா ஜெயிக்கலாம். அதுல நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. என் பேர் பிரபாகரன். பிறகுங்கிற டைட்டில் எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, நானாலாம் வச்சுக்கல. எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு. அவரு என்னுடைய பல குருமார், எனக்கு மொத்தம் 70 குருமார்கள். அண்ணா என்னுடைய குரு. அவரை நிறைய படிச்சிருக்கேன். அற்புதமான குரு. எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எனக்கு பிரபாகர் எங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு. ஆனா நான் அப்பவே வந்துட்டேன். ஆலயக்கான முன்னாடி வாங்க அப்படின்றது. பிரியாச்சி எல்லாத்தையும் கூப்பிடுவார. அப்பனா நல்ல குரு, ரொம்ப நல்ல குருன்னு அர்த்தம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல பிரியாரிட்டி கொடுக்குறாரு. அவர் நிறைய படிச்சிருக்கேன். மதுரையில் எத்தனை ஒரு 7-8 கிளாஸ் இருக்குமாங்கண்ணா? 7-8 கிளாஸ் போயிருக்கேன். நல்ல நாலேஜ் உள்ளவர், நல்ல சப்ஜெக்ட் உள்ளவர். என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒருத்தர் ஜோதிட தென்றல் செல்வராஜ், திருப்பூர் பக்கத்துல இருக்காரு. ஈஸ்வர நாடின்னு ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட், அழகா சொல்லலாம். அதை அவட்ட படிச்சேன். அவர் என்ன சொன்னாரு, பிரபாகர் நீ பிருகுநந்தி நாடியில வந்து கொஞ்சம் கிளாஸ் பண்ணி தரியா? நல்லா என்ன பண்ணலாம், நான் என் சைடெல்லாம் யாருக்கு ஆட் கொடுக்க முடியுமா சொல்லி கூப்பிடுறேன், நீ கூப்பிடு பார்ப்போம். அவினாசியில குலால திருமண மண்டபத்துல 45 மாணவர்கள் வந்து படிச்சாங்க என்கிட்ட பிறகு. அது சொல்லிட்டே வரும்போது ஒரு இடத்துல அவருடைய பர்சனல் ஜாதகத்தை போட சொல்லி அதுல ஒரு மேட்டரை வந்து அவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதில்லை, எனக்கே தெரியாது என் ஜாதகத்துல இருக்குன்னு சொல்லி. அதை நீ எடுத்து கொடுத்துட்ட. ரியலி உனக்கு பிருகுங்கிற பட்டம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு பிருகுங்கிற பட்டம் கொடுத்தார். நீ இனிமேல உன் பேரு முன்னாடி பிருகுன்னு சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஒரு மெசேஜ் சொன்னார். யாரா இருந்தாலும் தன்னுடைய பெயரின் முதல் எழுத்து என்னவோ அதனுடைய இணை எழுத்தை கொண்டு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் அவரை கொஞ்சம் மேல கொண்டு போகுது. இது நிதர்சன உண்மை. அந்த அமைப்புல ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு கிளாஸ், அந்த கிளாஸுக்கு தம்பி வந்திருந்தாரு, சண்முகம். பிருகுநந்தி நாடி என்கிட்ட படிச்சாரு. படிச்சுட்டு கேட்டாரு, ஏங்க சார் நீங்க பிருகு பிரபாகரன் பேரு வச்சிருக்கீங்கல்ல? நான் வைக்கல, எனக்கு வச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எனக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்க அப்படின்னாரு. என்னையா நான் என்ன பேர் வைக்கிறது, உன் பேர் என்னப்பான்னு? சண்முகம். அப்படி வந்து உங்களுக்கு சதயத்துல ஒரு கிரகம் இருக்குல்ல, லக்னாதிபதி சதயத்துல இருக்காரு, சதயம் சண்முகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. இப்ப இங்க பார்த்து என்ன சொல்றாரு, இந்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள நல்ல வளர்ச்சி, எங்க போனாலும் சதயம் சண்முகம், சதயம் சண்முகம், சதயம் சண்முகம் அப்படியே சொல்லி சொல்லி என்னை சதயம் சண்முகம்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நல்ல வளர்ச்சி. அந்த இணை எழுத்துக்கள்ல பேரு வைக்கிறது அவ்வளோ அற்புதமான பலன் தரும் சொல்லி நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. உங்க திருவாக்குல நீங்க தான் எனக்கு பேரும் வச்சீங்க, சதயம் சண்முகம் சொல்லி. சதயம் என்றால் சதம், 100 பேத்துக்கு அது யோசனை சொல்லும். நல்லா சொல்லவா,
ஒரு பெஸ்ட் அஸ்ட்ராலஜருக்கு சதயத்தில் பிளானட் இருக்கணும், அல்லது சதயத்தை ஒரு பிளானட் பார்க்கணும். அவன் வந்து பெஸ்ட் கைடா இருப்பான். அவன் 100 யோசனை சொல்லுவான். இவர் இதை பாரு, இதுல என்ன அதை பாரு, அதுல என்ன இதுல போ, இதுல போ. அம்பாரா துணி இருக்குல்ல அக்கா, அப்பவே சொல்லிட்டேன் தெய்வ பிறவின்னு சொல்லிட்டேன். ஏன்க்கா நீ சொல்ற புரிஞ்சதா? என்னுடைய 100வது வகுப்புல அவருக்கு அந்த பேர் வைக்கிறேன். அவர் மறக்கல. திருப்பூர்ல நடந்த அந்த விருதுநந்தி நாடி வகுப்பு என்னோட 100வது வகுப்பு. அந்த பேர்ல அவருக்கு சதயம் சொல்லி பேர் வைக்கிறேன். பிஃபோர் கொரோனா. அப்படியா? நான் மறந்துட்டேன், நீங்க மறக்காம வச்சிருக்கீங்க. சோ கவியரசு கண்ணதாசன் 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு. தமிழக அரசவையினுடைய அரசவை புலவர், அரசவை கவிஞர் ஒரு பாட்டு அவரே எழுதியிருக்காரு. யார் கொடுப்பார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கு ஒரு சரியாசனம் சொல்லி. அப்படி சரியாசனம் புரட்சி தலைவர் கொடுத்தாரு. நான் ராஜானா, நீ வந்து புலவன், அரசவை புலவன், 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு, எப்படி கிடைக்கும்? அவருக்கு இயற்கையாவே வந்த அந்த அற்புதமான ஒரு ஞானம், அதோடு அவருக்கு உதவியது கவிஞர் கண்ணதாசன். அந்த ஜெயிச்சது. இசைஞானி இளையராஜா. நான் பல இடத்த சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இளையராஜா இருந்தாரு, வந்துகிட்டே இருந்தாரு. ஒரு இடத்துல அவரை கூப்பிட்டு டைட்டில் கொடுத்தாங்க, நீ இசையில உனக்கு இவ்வளவு ஞானமா, அப்ப உனக்கு இசை ஞானி என்று பட்டம் கொடுக்குறோம். அவரு சார் அதெல்லாம் வேணாம் சும்மா இருங்க சார், கொடுத்தே தீருவோம். இசை ஞானி இளையராஜா எங்கேயோ போயிட்டாரு. இல்லையே, அவரெல்லாம் தொடவே முடியாது, எங்கேயோ போயிட்டாரு. MP போஸ்டிங். கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு வரைக்கும் மறக்காத உள்ளங்கள் நிறைய உண்டு. நிறைய பேர் மறந்துட்டாங்க. அவரை மறக்காத உள்ளங்கள் இன்னைக்கு வரைக்கும் உண்டு. அவரை ரெஃபர் பண்ற உள்ளங்கள் இன்னைக்கு வரைக்கும் உண்டு. அவரை பத்தி பேசாத உள்ளங்கள் இன்னைக்கு இல்ல. கலைஞர் கருணாநிதி ஒரு விதத்துல புகழ் பெற்றுதான் இருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல் பத்தி பேசுறதா வந்துடக்கூடாது. சொல்ல வரேன், அந்த இணை எழுத்துக்கள் ஜெயிக்கும். எனவே ஒரு சின்ன ரெக்கசிஷன் முடிந்தால் உங்கள் பெயரோடு அந்த இணை எழுத்து வருமாறி ஒரு பெயரை நீங்களே இணைத்துக் கொள்ளுங்கள், குற்றமே இல்லை. அதுவும் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும். அதுவே உங்களை முன்னேற்றாது, அதுவும் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும். சரவணா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வாசு ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. அவங்க என்னை சந்திச்சாங்க. தம்பி எனக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு கூடப்பா. நாங்க ஏமா உங்களுக்கு நான் பேர் வைக்கிறேன், என்னம்மா நீங்க அப்படின்னு. இல்லப்பா இதுல என்ன இருக்கு, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது ஏதோ பார்த்துட்டே வரும்போது அங்க உள்ள ஒரு சஷ்டி திதி உள்ள வந்தது. அங்க என்ன வந்தது? சஷ்டி திதி வந்தது. ஏமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சஷ்டி சரவணா தேவின்னு வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சது, வச்சாச்சு அப்படின்ட்டாங்க. என்னம்மா நீ சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான் போ. நல்ல பீக்கில் போயிட்டு இருக்காங்க. 2.5 years இருக்கும். ஒன்ஸ் வி மெட் இன் சென்னை. மணிமேகலைக்கா? மந்திரவாதி மணிமேகலை. நீங்களே யோசனை பண்ணுங்க, நல்ல பேர்லாம் வரும், அழகா வைங்க, நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் என சொல்லி இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். காலபுருஷ தத்துவத்தினுடைய இது வந்து ஃபினான்ஸ் குரோத்துக்கு, நான் எங்க போனாலும் ஃபினான்ஸ் குரோத்துக்கு ஒரு 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 பிட்டு கொடுப்பேன். அதை கரெக்டா எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபினான்ஸ்ல குரோத் ஆகலாம். எல்லாரும் எது சார் ஓடிட்டு இருக்கோம்? பணத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கோம், வேற என்ன? புகழ் என்ன யாருமே புகழலை, அவனா சங்கடப்பட்டு இருக்கானா? அப்படிலாம் இல்லை. இல்லை எல்லாரும் எல்லாத்தையும் புகழ்ந்துட முடியுமா? நிச்சயமா கிடையாது. இந்தியாவுக்கே மகாத்மா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான், அவரை தான் ஒருத்தன் சுட்டான். அப்ப ஒருத்தனுக்கு அந்தாலும் பொல்லாதவன் ஆயிட்டார்ல. இந்திய ஜனத்தொகை அன்னைக்கு வந்து ஒரு 40 கோடின்னு வச்சுக்கலாம். 40 கோடி மக்களால் மகாத்மா என்று கொண்டாடப்பட்ட ஒரு ஆன்மா, ஒரு நபர் ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் பொல்லாதவனானா? சுட்டுக்கொள்ற அளவுக்கு அவளை ஏன் கேவலமா போனாரு? அதெல்லாம் நம்ம நிர்ணயம் பண்றதுக்கு இல்ல. அப்ப அழகா சொன்னான் கண்ணன் சொன்னான் கீதையில, போற்றுவார் போற்றலும் தூற்றுவாள் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. என்ன, நான் சமநிலையில இருக்கிறேன். என்னை எவனா போட்டுனானா நான் ரொம்ப மயங்கி எல்லாம் போயிட மாட்டேன், என்னை எவனா தூத்துனாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி நீ இருடான்னு சொல்றான் பகவத்கீதை. என்ன சொல்றாரு? போற்றுவார் போற்றாலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. உன்னை போற்றினாலும் அந்த போற்றி எனக்குத்தான், உன்னை தூற்றினாலும் அந்த தூற்றுதல் எனக்குத்தான், எல்லாமே எனக்கு தான் வந்து சேரும்.
நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்குவேன். ஏன் தெரியுமா? நான் சமமா இருக்கேன். எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் இல்லை. நான் சமமா இருக்கிறேன். நான் என்ஜாயிங்களா போயிட்டு இருக்கேன். நீங்க தான் எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றாரு கீதையில. ஏன் இழுத்து போட்டுக்கிற? ஏன் லக்கேஜ் ரொம்ப சுமந்துக்கிற? லக்கேஜ் எவ்வளவு சுமக்குறியோ உன் டிராவல் கஷ்டமா இருக்கும். லக்கேஜ் எவ்வளவு சுமக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிராவல் கஷ்டமா இருக்கும். ஃப்ரீயா போ, டிராவல் அழகா போகுங்கிறாரு. நிறைய சொல்வார் பகவத்கீதை. அப்போ ஃபினான்ஸுக்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்? ஒரு டிப்ஸ் கொடுப்பேன், பார்த்துக்கங்க. அவங்கவுங்க ஜென்ம லக்னம் அதெல்லாம் எடுத்துக்கங்க, அது நான் சொல்லலை. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு பேசிக்காவே அது சுக்கிரனோட வீடு. செல்வ வளத்துக்கு உண்டான ஒரு வீடு சுக்கிரனோட வீடு. அதுல நாங்க எப்பவுமே நடு நட்சத்திரத்துக்கு பிரியாரிட்டி கொடுப்போம். ஒவ்வொரு வீட்லையும் நடு நட்சத்திரத்துக்கு நாங்க எப்பவுமே பிரியாரிட்டி கொடுப்போம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வீடு எடுத்தீங்கன்னா 1வது நட்சத்திரம் உடஞ்சிருக்கும். 1வது நட்சத்திரம் உடஞ்சிருந்தா கிட்டத்தட்ட 3வது நட்சத்திரம் கூட உடஞ்சு போயிடும். சில வீட்டில் 1வது நட்சத்திரம் முழுசா இருக்கும், 3வது நட்சத்திரம் உடஞ்சிருக்கும். 3 நட்சத்திரம் இருக்குல்ல ஒரு வீட்லையும். அதனால நாங்க என்ன பண்றது, டோட்டலா சென்டர் ஸ்டார்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். மேஷம் பரணி, ரிஷபம் ரோகிணி, மிதுனம் திருவாதிரை, கடகம் பூசம், சிம்மம் பூரம், கன்னி அஸ்தம், துலாம் சுவாதி, விருச்சகம் அனுஷம், மேஷத்தில் பூராடம், மகரத்துல திருவோணம், கும்பத்தில் சதயம், மீனத்தில் உத்திரட்டாதி. அதுக்கு நாங்க பிரியாரிட்டி கொடுப்போம். அந்த பேஸ்ல காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடு பொருளாதாரத்தை சுற்றக்கூடிய வீடு, ரிஷப வீடு, சுக்கிர வீடு. அந்த வீட்டினுடைய 2வது நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணினாலே சக்கரம். ரோகிணினாலே சக்கரம், அது ஒரு வீல். சரிங்களா? ரோகிணியில யார் பிறந்தா? அவரோட முக்கியமான ஆயுதமே என்ன? சக்கரம். சரிங்களா? அவர் முக்கியமான ஆயுதமே சக்கரம் தான். ஒரு முக்கியமான அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துட்டாரு? எந்த ஆயுதமும் தொட மாட்டேன் அப்படின்ட்டு துரியோதனனுக்கு. சங்கு எடுக்கக்கூடாது, சக்கரம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எடுத்தாரு ஒரு இடத்துல. நீ அதர்மத்தின் வழியா போனா அதர்மத்தின் வழியாகவே வந்து அந்த அதர்மத்தை அழிப்பதற்கு நான் தயார். என்னை போற்றுறியா போற்றிக்கோ, தூத்துறியா தூத்திக்கோ, போடா அப்படின்ட்டு. அவர் அதுக்கெல்லாம் மேல இருக்கவர் இல்லையா? அப்ப ஒரு இடத்துல சக்கரத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? சூரியனே மறைச்சிட்டாரு. அந்த கதையெல்லாம் சொன்னா டைம் வேஸ்ட் ஆகும், வேண்டாம். அப்ப சக்கரம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணாய் அவதாரம் எடுத்த போது சக்கராயத்தோடு வந்தான். அந்த சக்கரத்தை பத்தி நாம இப்ப பேசுவானா? உங்க ஊர்ல தேர் திருவிழா நடக்கும். உங்க ஊர்ல நடக்காட்டாலும் பக்கத்து ஊர்ல நடக்கும். பக்கத்து ஊர்லயே நடக்காட்டாலும் திருவண்ணாமலையில, மதுரையில, சிதம்பரத்துல, திருவாரூர்லாம் தேர் திருவிழா நடக்கும். அந்த சமயத்துல அங்க போய் தேர் புறப்படுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தேரடிக்கு நீங்க போயிடணும். அந்த தேருடைய சக்கரத்துக்கு ஒரு பூஜை வைங்க. அங்க இருக்கவங்களோட பெர்மிஷனோட அந்த தேர்ல இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு ஒரு சின்ன பூஜை. சும்மா தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, சூடம் பத்தி வச்சு பொருத்தி அந்த சக்கரத்தை தொட்டு கும்பிடணும். நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. பொருளாதாரத்துல உயர்வு என்பது சத்தியம். சரிங்களா? எங்க ஊர்ல எப்படி 4 வருஷத்துக்கு 4 தேர் வந்துடும். முருகனுக்கு 2 தேர், தைப்பூசத்துக்கு 1, பங்குனி உத்திரத்துக்கு 1, மாரியம்மனுக்கு 1, பெருமாளுக்கு 1. சித்திரை மாசம் பெருமாளுக்கு தேர் வரும். மாசி மாசம் மாரியம்மனுக்கு தேர் முடிஞ்சது. பங்குனி மாசம் முருகப்பெருமானுக்கு உத்திரத்தேர், தை மாசம் பூசத்தேர், 4 தேர் வந்துடும். ஒவ்வொரு தேர் ஓட்டத்தும் போதும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த சக்கரத்துக்கு நான் ஒரு பூஜை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். பொருளாதாரம் நல்லா இருக்கு, அபரிமிதமா இருக்கு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய 2ஆம் வீடு பொருளாதாரத்தை சுற்றக்கூடிய வீடு. ரிஷபம் இயற்கையாவே அதன் அதிபதியாக சுக்கிர பகவான் வந்திருக்கான். நல்லா பாருங்க, சுக்கிரனை என்னமோ புலங்குற பணம், குரு பெரும் பணம் அப்படிங்கிறாங்க. என்ன அனுபவத்துல நான் சொல்றது என்னமோ, குரு வச்சுக்கிட்டு தரமாட்டான், சுக்கிரன் தேடி வந்து கொடுப்பான். அவனை நீங்க கொண்டாடுற விதமா கொண்டாடணும். சுக்கிரன்னா மனைவி. எவன் ஒருவன் மனைவியை கொண்டாடுகிறானோ அவன் பொருளாதாரத்தை நல்லா வருவான். அதைத்தான் காலைல பொன்னையா சாமி சொல்லிட்டு போனாரு. 7க்கு அதிபதியை ஏன் கொண்டு போய் அவனை வச்சாங்க சுக்கிரன்னு? அந்த வீடு அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. மனையே உலகென்று வாழ்ந்தவள். வி என்ற எழுத்து உலகத்தை சுட்டும். வி என்ற எழுத்து உலகத்தை சுட்டும். உலகத்தின் நாயகன் யாரு? வி நாயகன். அப்ப வீணா உலகம் தானே.
மனையே உலகென்று வாழ்ந்தவள், உனக்காக அத்தனையும் அர்ப்பணித்து உன்னோடு அந்த மனை மட்டுமே எனக்கு உலகம் வாழ்ந்தவ. மனை வி மனைவின்னு சொல்லுங்களேன். ஏன் உலகத்தையே மறந்து உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு இன்னைக்கு பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்க, இன்னைக்கு பிளைட் ஓட்டுறாங்க. நான் நேராகவும் சில நேரத்தில் வருவேன். சோ என்ன சொல்ல வரேன், மனையே உலகென்று வாழ்ந்தவள் அவ. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு திருமணம்ங்கிற பந்தத்துல அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு இங்க வந்து புது உறவுகள், கணவன், மாமனார், மாமியார், குழந்தனார், நாத்தனார், அத்தனை பேர்த்தையும் கரெக்ட் பண்ணி அந்த குடும்பத்துல நின்று ஒரு ஆலமரமாய் நிற்கக்கூடிய அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவனொருவன் இருக்கிறானோ அவன் செல்வ செழிப்போடு வாழ்ந்தே தீருவான். இது இன்னைக்கு பெண்கள் தினம், மகளிர் தினம். கண்டிப்பா இதை நான் சொல்லித்தான் ஆகணும். அப்ப ரிஷப வீடு ஜெண்டர்ல கூட அது என்னது, ஃபிமேல் ஜெண்டர். ரெண்டாம் வீடு என்னது? ஏன்னா நான் 10th படிக்கும் போதே எப்போ ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன், மதர்லெஸ் ஹோம், ஒரு பாடல் இங்கிலீஷ்ல. அது டாபிக் என்னங்க? மதர்லெஸ் ஹோம். ஒரு தாய் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுல 6 ஆம்பளை இருக்கானுங்க, ஒரே ஒரு பொம்பளை இல்ல, அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த பயிர் சொல்லிட்டே வருவாரு, லாஸ்டா சொல்லுவாரு, இட் இஸ் எ ஹெல், டெவில் வில் பி தேர் அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் இல்லாத வீட்டுல பூதம் இருக்கணும். அப்ப ஒரு பெண் இருந்தாலே அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்ப காலபுருஷனுடைய ஜெண்டர் போட்டு வரும்போது வீடு ஆணுன்னா, ரெண்டாம் வீட்டை பெண்ணுன்னா. ரெண்டாம் வீடுன்னு என்ன? குடும்பம் யார் கையில இருக்கு? பெண் கையில தான் இருக்கு. 2 பெண் கிரகங்கள் அங்க உள்ள, சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தாய் 10 தந்தைக்கு சமங்கிறான். ஒரு தந்தை அரை தாய்க்கு கூட சமமாக மாட்டாள். சொல்லித்தான் தீரும். நான் தந்தையோட அன்பில் வளர்ந்தவங்க வேணா அதை மறுக்கலாம், தாய் தான். அவசானத்தை யாராலும் பூர்த்தி பண்ண முடியாது. ஒரு வீட்டுல ஒரு தாய் இருந்தா அது 10 தகப்பனுக்கு சமம். ஆனா ஒரு தந்தை இருந்து தாய் இல்லை என்றால் அந்த தந்தையால் ஒரு அரை தாய்ங்கிற இடத்த கூட பூர்த்தி பண்ண முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என சொல்லி, நிச்சயம் நீங்களும் உங்கள் ஊர் பக்கத்து ஊர்களை எங்கேயாவது நல்ல தேர் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது மறவாமல் அங்கு சென்று முறையாக அனுமதி பெற்று தேர் ஓடி வந்துட்டு இருக்கும்போது உள்ள போய் ஏதாவது கீழே விழுந்துடாதீங்க, சிக்கலை பண்ணிடாதீங்க. எதிர்நீச்சல்ல ஆதி குணசேகரனோட அப்பா தேர்காலில் விழுந்து இறந்தாராமா. யார் அந்த எபிசோடு பாக்குறீங்க? ஆதி குணசேகரோட அப்பா தேர்காலில் விழுந்து இறந்துட்டாருன்னு அங்க செய்தி வரும். நானா சிரிச்சிட்டு இருப்பேன், எவனோ ஜோசி அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கான், நீ தேர்காலில் போய் பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான். இவன் தேர் ஓடி வந்திருக்கும் போது உள்ள போய் விழுந்திருக்கிறான். என்னங்க, அளவிலா சொத்துக்கு போய் அடைஞ்சு மேல போயிட்டு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தேர் திருவிழா நடக்குதா 1/2 hour முன்னாடி போயிடணும். அங்க அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் தப்பெல்லாம் தேர் பக்கம்லாம் போக முடியாது. அங்க அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அந்த இந்து அறநிலைத்துறை, ஒரு தனியார் கோவிலாக இருந்தால் அந்த தனியாருடைய அந்த ஊர்கட்டு, தலைக்கட்டு அதெல்லாம் இருப்பாங்க. பெர்மிஷன் கேட்டு உள்ள போய் அந்த தேர்கால் ஏதோ ஒரு சக்கரத்துக்கு பூஜை வைங்க போதும். நீங்க 4 சக்கரத்துக்கு பூஜை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சக்கரத்துக்கு பூஜை வைக்க, முறையா பூஜை வச்சு ரோகிணி நட்சத்திரமே அப்படின்னு அந்த தேர்கால்கிட்ட பேசுங்க. அது ரோகிணிங்கிறது அதுக்கு தெரியும், அது அங்கதான் உட்காந்துருக்கும் அந்த ரோகிணி. புரிஞ்சதா? பக்கத்துல இருக்கவங்க என்ன இவங்க என்னமோ உளறிட்டு இருக்கான், என்ன தெரியும், என்னமோ உளறாங்க, ரோகிணிங்கிறான், என்னன்னு தெரியல. நமக்கு தான் தெரியும் அந்த பாஷை. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் வீடான பொருளாதார வீட்டினுடைய நடுநட்சத்திரமாக விளங்கி இருக்கும் ரோகிணியே, பொருளாதாரத்துல அளப்பரிய அளவில எனக்கு செல்வம் தந்து பெருநிதிக்கு இறைவனாய் நான் வாழ நீ எனக்கு தனிப்பெரும் கருணை செய்ய வேண்டும் என சொல்லி அந்த தேருக்கு பூஜை செய்து வாருங்கள். அழகா பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல நீங்கள் வரலாம் என சொல்லி நல்ல வாய்ப்பளித்த நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீ வந்தே ஆகணும், இந்த சபை ஏறியே ஆகணும், பேசியே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை எனக்கு இந்த இவங்க பேர் என்னங்க, மைதிலி அம்மா ஒரு 6-7 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு கூப்பிடுறாங்க, சார் எங்க இருக்கீங்க, ப்ரோக்ராம் வந்து நான் கோயம்புத்தூர் வந்துட்டேம்மா அப்படின்னு. அவங்க ஒரே ஆனந்தம், கோயம்புத்தூர் வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க? நான் இங்க தங்கை வீட்டுக்கு போயிட்டு நான் வரேம்மா. காலையில 2 தடவை கூப்பிட்டாங்க, சார் எங்க இருக்கீங்க, சார் எங்க இருக்கீங்க அப்படின்னு. சச் அன் எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளவுதான். அவ்வளவு நமக்கு அவங்க மரியாதை கொடுத்துருக்காங்க. அதனால் அருமை சகோதரி திருமதி மைதிலி அவர்களுக்கும் இங்கே அமைதியாக அமர்ந்து எனது இந்த ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, வழக்கம் போல் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது
உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.